ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு ஓட யூடியூப் சேனல் வாயிலாக இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. 7 இயர்ஸாக வந்து நான் இந்தியன் எக்கனாமி வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் லாஸ்ட் 4 இயர்ஸாக ஐ எம் போஸ்டிங் வீடியோஸ் இன் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடோட யூடியூப் சேனல். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் எக்கனாமி சீரீஸ்க்கு அப்புறம் இப்போ ஒரு அப்டேட்டட் சீரீஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் இந்த ஃபவுண்டேஷனல் கோர்ஸில் our channel aims to provide you the foundational classes for polity, history, geography, economy and environment and CSAT. இந்த 5 ஏரியாலையும் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ்ல we have started this foundational class and அதில் இந்தியன் எக்கனாமியோடைய கோர்ஸை நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கோர்ஸில் 6 செஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. we are seeing NCERTs. ஸோ முதல் செஷன் வந்து இன்ட்ரோடக்ஷன், சிலபஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். 2வது 3வதுல we saw 9th NCERT. 4வது 5வதுல நம்ம 10th NCERT பார்த்தோம் எக்கனாமியில். இப்போ 6வது செஷன்ல இருந்து நம்ம 11th NCERT பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் NCERT ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், விச் இஸ் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் NCERTயோட ஃபர்ஸ்ட் சாப்டரும் செகண்ட் சாப்டருடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் டீட்டெயில்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் இந்த 11th NCERTயோட செகண்ட் பார்ட்டில் வி வில் பி சீயிங் தி செகண்ட் சாப்டர் அண்ட் தேர்ட் சாப்டர். ஸோ முதல் 3 சாப்டர் ஆஃப் இந்த NCERT வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் வெரி எலாபரேட். ஏன்னா நம்ம அதில் வந்து ஒரு 60 வருஷத்தோட ஹிஸ்ட்ரி பேசுகிறோம். ஸோ 60 வருஷத்தோட ஹிஸ்ட்ரியை 3 சாப்டரில் பேசுகிறப்போ அந்த 3 சாப்டர் தான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் ஐம் கோயிங் இன் டீட்டெயில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் சாப்டரோட செகண்ட் பார்ட்டையும் தேர்ட் சாப்டரையும் ஃபுல்லாக பார்த்துடலாம், விச் இஸ் ரிகார்டிங் LPG ரிஃபார்ம்ஸ். அண்ட் அதை பார்த்துட்டு வில் வைண்ட் அப் தி வீடியோ. ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப் by போன வீடியோவில் we already discussed what was the state of economy when British left India and how badly economy was. அப்படிப்பட்ட எக்கனாமியை இன்ஹெரிட் பண்ண நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து 5-year பிளான் அப்படிங்கிற மாடல் அடாப்ட் பண்ணாங்க. அந்த 5-year பிளான்னா என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வாட் வாஸ் தி 5-year பிளான் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்தியாவில் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் வந்து அடாப்ட் பண்ணாங்க. டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அடாப்ட் பண்ணி ஒரு மிக்சட் எக்கனாமிக் மாடலாக நம்ம ஆரம்பிக்கிறோம். மிக்சட் எக்கனாமிக் மாடலில் வி ஃபோக்கஸ்ட் ஆன் which is going to be a democratic socialism with a strong private sector with private property and democracy, and private sector will do a complementary role அப்படிங்கிற இந்த கதையெல்லாம் நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம். 5-year பிளான்ஸ்னா என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருந்துச்சு, அண்ட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் பிளானிங் கமிஷன், இது எல்லாமே வந்து நம்ம போன விஷயம் வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ போன வீடியோலேயே அண்ட் வி ஆல்சோ டிஸ்கஸ் தி ஸ்டேட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த 5-year பிளான் மூலமாக நம்ம அக்ரிகல்ச்சருக்கு என்ன பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5-year பிளான் வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். செகண்ட் 5-year பிளான் வந்து இட் ஃபோக்கஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி. அண்ட் தேர்ட் 5-year பிளான் வந்து இட் பேலன்ஸ் போத் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி வந்து போச்சு. ஃபோர்த் 5-year பிளான்ல வந்து வி இன்ட்ரடியூஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்காக நம்ம ஆரம்பத்துலேருந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம். ஸோ முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் 5-year பிளான்ல வி கன்ஸ்ட்ரக்டட் டேம்ஸ் டு என்ஷோர் இரிகேஷன். ஃபர்ஸ்ட் 5-year பிளான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மூலமாக வந்து நிறைய இரிகேஷன் ஃபெசிலிட்டியை கொண்டு வரதுக்கு. ரெண்டாவது வந்து ஃபெர்டிலைசர் PSUs ஆரம்பிச்சிருப்போம். அரசாங்கமே வந்து அவங்க நடத்துகிற நிறுவனங்களில் உரம் சார்ந்த ஃபெர்டிலைசர் சார்ந்த நிறுவனங்கள் வந்து நிறைய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தட் டு ப்ரொவைட் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்புட் சைடை நம்ம டார்கெட் பண்ணுறோம். எப்போ ஒரு செக்டர் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னா அந்த செக்டருக்கு தேவைப்படுற கேபிட்டல் கூட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உருவாக்கணும். ஸோ அந்த எய்மில் தான் வந்து ஃபர்ஸ்ட் 5-year பிளான்ல நம்ம என்ன பண்ணோம், வி கன்ஸ்ட்ரக்டட் கேபிட்டல் கூட்ஸ் நீடட் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ நம்ம ஒரு டிராக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிச்சு டிராக்டர் ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபெர்டிலைசர் வந்து தயாரிக்கிறோம். சீட்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் ஆரம்பிக்கிறோம். அண்ட் வி ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் டேம் டு ப்ரொவைட் வாட்டர். ஸோ இப்படி அக்ரிகல்ச்சருடைய கேபிட்டல் கூட்ஸை கவர்மெண்ட் வந்து உருவாக்கி கொடுக்குது. இது மூலமா மக்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணி தே வில் டெவலப் தி செக்டர் அண்ட் ப்ரொவைட் க்ரோத். ஏன்னா நம்ம க்ரோத் ஓரியன்டட் அப்ரோச் தான் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதான் வந்து நம்மளுடைய பிளானிங்குடைய ஆரம்பம் வித் அக்ரிகல்ச்சர். அப்புறம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம அடாப்ட் பண்ண பேட்டர்ன் தான் வந்து கிரீன் ரெவல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருப்போம். லேண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரோட பேசிக் இதுவே லேண்டு தான். ஸோ அந்த லேண்டை என்ஷோர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருப்போம். அப்புறமா தான் இந்த இரிகேஷன் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். தென் வி brought கிரீன் ரெவல்யூஷன் ஃப்ரம் ஃபோர்த் 5-year பிளான். ஸோ கிரீன் ரெவல்யூஷனில் ஹை ஈல்ட் வெரைட்டி சீட்ஸ் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் கொடுத்தோம். அது மூலமாக வி ரீச்டு செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோம் ஒரு புவர் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து கிரீன் ரெவல்யூஷனோட ப்ராப்ளம்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதனால வந்து என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் அக்ரிகல்ச்சரல் சப்சிடிஸ் கொடுக்கலாமா வேணாமா, அப்படி கொடுக்கறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற அந்த பார்ட்டுமே வந்து நம்ம சப்சிடி ரிலேட்டட் டிபேட் வந்து we created and we discussed regarding the subsidy and issues with respect to agricultural subsidies. ஸோ அந்த ஆஸ்பெக்டும் நம்ம பார்த்தோம். ஸோ எம்எஸ்பி கொடுத்ததுனால என்ன அட்வான்டேஜ், எலக்ட்ரிசிட்டி சப்சிடி கொடுத்ததுனால என்ன ப்ராப்ளம்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து வி டிஸ்கஸ்ட். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஷேர் ஆஃப் பீப்புள் இன் அக்ரிகல்ச்சர்.
ஸோ அக்ரிகல்ச்சரோட ஒரு பெரிய செட்பேக்காக என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம என்னதான் கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அது வெறும் லார்ஜ் ஃபார்மர்ஸை தான் பெனிஃபிட் எடுத்தது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நிறைய ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து வராங்க. எப்படின்னா பிகாஸ் ஆஃப் லேண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ பிரிட்டிஷ் விட்டு போகிறப்போ நம்மளோட ஆவரேஜ் லேண்ட் ஹோல்டிங் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, லேண்ட் ரிஃபார்ம்ஸில் நிறைய பேருக்கு லேண்டு கிடைச்சாலும் அவங்களோட அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது அந்த லேண்டு பிரிஞ்சு அவங்களோட வாரிசுகள் பிரித்து கொடுத்துட்றாங்க. ஒருத்தருக்கு 3 பசங்க இருக்காங்க அப்படின்னா லேண்டை 3 பேருக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ அடுத்த தலைமுறைக்கு லேண்ட் ஹோல்டிங் கம்மியாயிடுதுல, அவங்களோட அடுத்த தலைமுறைக்கு இன்னும் கம்மியாயிடுதுல. ஸோ அப்படியே அடுத்தடுத்த தலைமுறையில் லேண்டை பிரித்து கொடுக்குறப்போ ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட் வந்து அதிகமாயிடுச்சு. அண்ட் இந்த ஃப்ராக்மெண்டேஷனால அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாயிடுச்சு. ஸோ நிறைய ஸ்மால் ஃபார்மர்ஸ் வித் ஸ்மால் லேண்ட்ஸ் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்ததுனால தான் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கான சொல்யூஷனாக தான் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஷேர் ஆஃப் பீப்புள் இன் அக்ரிகல்ச்சர் பற்றி இந்த புக் பேசியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சாப்டர்ல எதை மேஜரா பார்க்க போறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல நம்ம என்ன பண்ணோம் அந்த 50 இயர்ஸ்ல அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் வந்து வில் பி டிஸ்கசிங் நோ. ஸோ பப்ளிக் செக்டர் ஸ்டார்டட் ஆஃப் வித் தி லீடிங் ஆக்டிங் அஸ் அ மேஜர் பிளேயர். ஸோ பப்ளிக் செக்டருடைய டாமினன்ஸ்ல தான் நம்ம இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ நம்ம டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அடாப்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வாட் இஸ் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்? பிரைவேட் செக்டரே ஒன்று இல்லாததுனால கவர்மெண்ட் தான் எக்கனாமியை ரன் பண்ண போறாங்க. கவர்மெண்ட் வந்து க்ரோத் ஓரியன்ட் அப்ரோச்சில் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ண போறதா பார்த்தோம். ஸோ அப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் யார் பண்ண போறா, யார் இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பிக்க போறா அப்படின்னு பார்த்தா தெர் இஸ் நோ பிரைவேட் கேபிட்டல். அப்போ கவர்மெண்ட் தான் அவங்க பணத்தை போட்டு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்டார்டட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கவர்மெண்ட் ரேன் இண்டஸ்ட்ரி. ஸோ கவர்மெண்ட் வாஸ் பார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ அதுதான் வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அரசு நிறுவனங்கள். ஸோ இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் வந்து தே ஸ்டார்டட் இண்டஸ்ட்ரீஸ் லைக் எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ 2 விதமான இண்டஸ்ட்ரீஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண இண்டஸ்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி அண்ட் கேபிட்டல் கூட்ஸ் இண்டஸ்ட்ரி. கேபிட்டல் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன அப்படின்னா, கேபிட்டல்னா மூலாதான பொருட்கள், அதாவது யூ நீட் கேபிட்டல் கூட்ஸ் டு டூ தி ப்ரொடக்ஷன். இப்போ நம்ம எப்படி அக்ரிகல்ச்சரில் டேம்ஸ் கட்டினாங்க, ஃபெர்டிலைசர் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோமோ அதே தான் இண்டஸ்ட்ரீஸ்லையும். இண்டஸ்ட்ரிக்கு எது வந்து கேபிட்டல் குட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் ஓடணும்னா உங்களுக்கு கரண்ட் தேவை. அப்போ நம்ம முதல்ல கரண்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதனால தான் டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்தோம். அப்புறம் நிறைய தெர்மல் பவர் பிளான்ஸை இந்தியா ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கோல் மூலமாக கரண்ட் எடுத்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் இருந்தால் தான் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் இயங்கும். அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் இயங்கணும்னா மெஷினரி தேவை. மெஷினரி வேணும்னா அயன் அண்ட் ஸ்டீல் தேவை. ஸோ அப்போ அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்தால் இட் வில் ப்ரொவைட் கேபிட்டல் கூட்ஸ் விச் இஸ் நீடட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் செக்டர் டு க்ரோ, அந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுதான் கேபிட்டல் கூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லைக் அயன் அண்ட் ஸ்டீல், அலுமினியம் இண்டஸ்ட்ரி, தென் வந்து வி ஃபோக்கஸ்ட் ஆன் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியோட பேஸ் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அதுதான் ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ண போகுதுன்ட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு ஒரு பேஸை வந்து உருவாக்குனது தான் செகண்ட் 5 இயர் பிளான். அண்ட் அதில் கவர்மெண்ட் தான் மேஜர் ரோல். கவர்மெண்ட் தான் தெர்மல் பவர் பிளான்ட் ஆரம்பிச்சது, கவர்மெண்ட் தான் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சது, பிலாய் ஸ்டீல் பிளான்ட், துர்காப்பூர் ஸ்டீல் பிளான்ட், இந்த மாதிரி ஃபுல்லாக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஊரில் சேலமில் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பப்ளிக் செக்டர் லீடிங் த வே அண்ட் பிரைவேட் செக்டர் காம்ப்ளிமெண்டரி ரோல். நம்ம எப்படி அப்போ அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் தான் வந்து எக்கனாமியை லீட் பண்ணும் போது பிரைவேட் செக்டர் காம்ப்ளிமெண்ட். பிரைவேட் செக்டர் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, நீ இருக்கலாம், ஆனால் கவர்மெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதாவது கவர்மெண்ட் சொல்கிறது தான் டார்கெட். அந்த டார்கெட்டுக்குள்ளே நீ வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்க முடியுமே தவிர யூ கேனாட் லீட் தி எக்கனாமி அப்படிங்கிறது தான் காம்ப்ளிமெண்டரி ரோல். ஸோ நம்ம வந்து ரெண்டாவதாக கொண்டு வந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 கொண்டு வந்தோம். பட் அது பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, ஏன்னா அது அப்போதான் ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம சப்ஸ்டான்ஷியலாக ஸ்ட்ராங்காக கொண்டு வந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி எதுன்னு பார்த்தா 1956 தான். ஸோ இந்த 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் வி ஆர் கிளியர், சோஷியலிஸ்டிக் தான் நம்ம அடாப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கிளாரிட்டியோட ஆரம்பிக்கிறோம். அண்ட் மஹல்நோபிஸ் வாஸ் தி மேஜர் பர்சன் ஹூ டிசைன்ட் இட். ஸோ அதான் வந்து நம்ம மஹல்நோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் 5 இயர் பிளானே நான் மஹல்நோபிஸ் மாடல் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா செகண்ட் 5 இயர் பிளானை டிசைன் பண்ணி கொண்டு வந்தது மஹல்நோபிஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன். அவரோட ஃபோட்டோ கூட அந்த மஹல்நோபிஸ் யார், அவரோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறதும் ஒரு குட்டி பாக்ஸில் வந்து 11th NCERTல இருக்கும், அதை படிங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்து எழுதப்பட்டிருக்கிற கண்டென்ட் எல்லாம் நிச்சயமாக NCERTல நம்ம படிக்கணும். சரியா? ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இண்டஸ்ட்ரீஸை 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஸோ 3 கேட்டகரியாக பிரித்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, தோஸ் இண்டஸ்ட்ரீஸ் விச் இஸ் ரிசர்வ்டு ஒன்லி ஃபார் தி கவர்மெண்ட். அந்த 3 கேட்டகரினா ஏபிசி அப்படின்னு பிரிப்போம். ஏன்னா என்னதுன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட். ஸோ இங்கே வந்து பிரைவேட் செக்டரே அலவுட் இல்லை, வெறும் கவர்மெண்ட் தான். பி என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வில் பிளே தி மேஜர் ரோல். இங்கே பிரைவேட் செக்டர் இஸ் அலவுட், ஆனால் பிரைவேட் வந்து காம்ப்ளிமெண்டரி ரோல், கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற ரோல். ஏல வந்து வெறும் கவர்மெண்ட் தான் அலவுட், பிரைவேட் அலவுடே இல்லை. பியில் வந்து பிரைவேட் வந்து காம்ப்ளிமெண்டரி ரோல். சி வந்து இட் இஸ் ஓப்பன் டு ஆல். சி கேட்டகரி இண்டஸ்ட்ரி இஸ் ஓப்பன் டு ஆல். ஸோ ஏபி நம்ம இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸை வந்து இண்டஸ்ட்ரீஸை 3 செக்டராக பிரித்து, ஏ செக்டரில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் வெறும் கவர்மெண்ட் தான் அலவுடு, பிரைவேட் அலவுடே இல்லை. பி செக்டரில் கவர்மெண்ட் இஸ் அலவுட்,
Government will lead the way and private is also allowed, but they will be doing the complementary role. And C வந்து it's open to all, both government and private can participate அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரி வந்து கொண்டு வரோம். And we are bringing in the system of licensing. ஸோ இதுல இப்போ பிரைவேட் செக்டர் வந்து பிலையும் சிலையும் கலந்துக்கணும் அப்படின்னா they should get the licenses. ஸோ கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்கினா தான் அவங்களால இண்டஸ்ட்ரீஸை ரன் பண்ண முடியும். ஸோ இதுதான் லைசன்ஸ் ராஜ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து வழிவகுக்குது. ஸோ அதாவது என்னன்னா நீங்க இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா லைசன்ஸ், எவ்வளோ கூட்ஸ் நீங்க இண்டஸ்ட்ரியில ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் ஸ்கூட்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறார் பஜாஜ் அப்படின்னா, நீங்க ஒரு வருஷத்துக்கு 1000 ஸ்கூட்டர் தான் தயாரிக்கணும்ன்றாங்க. அவர் வந்து அவரோட உற்பத்தியை பெருக்கி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ், 1000 ஸ்கூட்டர் தயாரிக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ். அவரு பிசினஸ் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால 2000 ஸ்கூட்டர் தயாரிக்கலாம் அப்படின்னு அவங்களோட கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்றாருன்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அவரே தன்னிச்சை எதுவுமே பண்ணக்கூடாது. திரும்ப அது 1000 2000 ரூபாய் மாற்றணும். இவன் டு எக்ஸ்பேண்ட் தி இண்டஸ்ட்ரி தென் ஆல்சோ ஹேவ் டு கெட் தி பர்மிட். ஸோ இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கணும், பர்மிட் வாங்கணும் அப்படின்ட்டு எல்லாமே இந்த மாதிரி கவர்மெண்ட் கண்ட்ரோல்டாகவே வச்சுட்டு இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோமோ அங்கெல்லாம் இட் இஸ் பாசிபிலிட்டி டு ஹேவ் சம் கரப்ஷன். ஸோ அதுவே என்ன ஆயிடுச்சு, பிரைப் கொடுத்தாதான் நான் உனக்கு பர்மிட் கொடுப்பேன், லைசன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு சைடில் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணி இண்டஸ்ட்ரீஸை டிஸ்டர்ப் பண்ணுது. பிரைவேட் செக்டர் வந்தாலே அவங்களுக்கு வந்து இவ்வளோ ரெகுலேஷன் லைசன்ஸ் பர்மிட்னு சொல்லி ப்ரொசீஜரல் டிலே பண்ணுது. அதை தாண்டி கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு டிலே இருக்கும், ஏகப்பட்ட டிலே. ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிள் போகிறதுக்கு அவ்வளோ லேட் ஆகும். அப்புறம் டேபிள் கவனிக்க வேண்டியதெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரப்ஷன் அண்ட் பிரைபரி பேஸ்ட் ஒரு சிஸ்டமும் ரெட் டேபிசம் பேஸ்ட் சிஸ்டமும் வரதுனாலேயே பிரைவேட் செக்டர் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாலே அவ்வளோ பெரிய ஒரு தலைவலி பிடிச்ச வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷனாக அது மாறிடுச்சு இந்த லைசன்ஸ் சிஸ்டம். ஸோ லைசன்ஸ் ஃபார் தி பிரைவேட் செக்டர்ஸ் கொண்டு வராங்க. அது மூலமா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்வர்ட் ஏரியா லொகேஷன். அதுவே பிரைவேட் செக்டர் வந்து இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பேக்வர்ட் ஏரியாவில் போய் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு உடனே லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், ரீஜனல் டெவலப்மெண்ட் அண்ட் ஈக்விட்டி, 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ்ல ஈக்விட்டி ஒன்று கொண்டு வந்தோம். ஸோ நீங்க பேக்வர்ட் ஏரியாவை டெவலப் பண்றதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரினா அதுக்கு பர்மிட் கொடுத்துருவாங்க. அண்ட் கவர்மெண்ட் ஆல்சோ தே ஸ்டார்டட் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் பேக்வர்ட் ஏரியாஸ். லைக் சத்தீஸ்கர்ல வந்து கவர்மெண்ட் வந்து பிலாய் ஸ்டீல் பிளான்ட் ஆரம்பிச்சதுக்கான ரீசனே என்ன அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி அது ஒரு பேக்வர்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால. அண்ட் பெனிஃபிட்ஸ் தராங்க அண்ட் லைசன்ஸ் ஃபார் எக்ஸ்பான்ஷன் தே ஆர் கிவிங். ஸோ இந்த மாதிரி வந்து வி ஹேட் 3 கேட்டகரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் அடுத்து வந்து நம்ம முக்கியமாக கொண்டு வந்தது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். சின்ன இண்டஸ்ட்ரியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். இந்தியா வந்து இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் ஸ்மால் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால வி ரிசர்வ்டு சர்டன் செக்டர் ஒன்லி ஃபார் ஸ்மால் இண்டஸ்ட்ரி. அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஒரு சில செக்டர்ஸ் வந்து இப்போ இந்த ஏபிசி அப்படின்னு 3 போட்டோம்ல, அதை தாண்டி ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு சில தனி செக்டர்ஸ் போட்டோம். அங்கே ஸ்மால் இண்டஸ்ட்ரி தான் இருக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அகர்பத்தி, இந்த அகர்பத்தி ஊதுவத்தி யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ இந்த ஊதுவத்தி அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கம்பெனி வரக்கூடாது, அது வெறும் ஸ்மால் கம்பெனி தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில செக்டரை வெறும் ஸ்மால் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது குடிசை தொழிலுக்கும் சிறு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம். அண்ட் அந்த மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம நிறைய கன்செஷன்ஸ் வரும். லைக் அவுட் கன்செஷன், சீப் லோன்ஸ் வந்து கொடுக்குறோம், டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுத்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். இதுதான் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம கொண்டு வந்த பாலிசி. அடுத்து வந்து ட்ரேடுக்கு நம்ம என்ன பாலிசி கொண்டு வந்தோம், இண்டஸ்ட்ரியல் பாலிசி கிளியரா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைவேட் செக்டருக்கு ரெஸ்ட்ரிக்டிவான சிஸ்டம் தான் கொண்டு வரும். பட் அந்த காலகட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் அப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பிக்கிறப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் கவர்மெண்ட் தான் லீட் பண்ணணும், பிரைவேட் செக்டர் ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து கரெக்டாக தான் போச்சு. ஸோ 50s 60s இந்த பாலிசிஸ் வந்து சரியில்லை. இந்த பாலிசிஸ் வந்து நம்ம 70s லிபரேட் பண்ணியிருக்கணும். பட் 70s இதை லிபரேட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நம்ம போகிறப்போ, எம்ஆர்டிபி மாதிரியான ஆக்ட்லாம் போட்டு இன்னும் ஸ்ட்ரிக்டா போகிறப்போ அது பிரைவேட் செக்டர் இன்னும் வளர விடாமலே பண்ணிடுச்சு. ஸோ உள்ள வரதுக்கு முன்னாடி அது வந்து பெருசாக விடாமலே பண்ணிடுச்சு. ஸோ தட் பேக் ஃபயர் தி எக்கானமி. நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் பாலிசி. ஸோ ட்ரேட் பாலிசியில் நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஸோ ட்ரேட் இஸ் டீலிங் வித் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். அந்த பாலிசி எப்படி இருந்தது, வி ஃபோக்கஸ்ட் ஆன் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். இப்போ தான் நம்ம பார்த்தோம் எந்தெந்த கூட்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோமோ அந்த கூட்ஸ் வந்து நம்ம லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் பாலிசியை வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா, ஒன்று வந்து கேபிட்டல் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணோம், இன்னொன்று வந்து இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். எதெல்லாம் இம்போர்ட் பண்ண முடியுமோ அதை இம்போர்ட் அதிகமாக பண்ணுறோமோ அந்த இண்டஸ்ட்ரியாக பார்த்து இந்தியாவில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதான் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். ரெண்டாவது வந்து இம்போர்ட் டாரிஃப் அண்ட் கோட்டாஸ். டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃப்ரம் ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கோட்பாடுல இருந்து இந்தியாவில் பிரைவேட் செக்டர் வரணும். அப்போ இந்தியாவில் இருக்க டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் ஃபாரின் இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் கவர்மெண்ட் தான் இண்டஸ்ட்ரீஸே நடத்துறதுனால கவர்மெண்ட் காம்படிஷனாக ஒரு ஃபாரின் பிரைவேட் இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு அது காம்படிஷனாக நஷ்டம் ஆயிடுங்கிறதுனாலே நம்ம ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸை அலோவ் பண்ணல. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அலோவ் பண்ணல. ஃபாரின்லேருந்து கூட்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், இம்போர்ட் டாரிஃப் போட்டோம். ஸோ டாரிஃப் ரேட் ஹெவியாக ஆக்குனதுனால இம்போர்ட்ஸ் பிகேம் காஸ்ட்லியர். அண்ட் இம்போர்ட்டுக்கு கோட்டா வைக்கிறோம், ஒரு வருஷம் இவ்வளோ கோட்டா தான் பண்ணணும். ஏன் இந்த மாதிரி இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும், ஒரு சைடில் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி ப்ரொடெக்ட் பண்ணும், இன்னொரு சைடில் அந்நிய செலவானியே இல்லை. வி ஹேட் வெரி லெஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். ஸோ அது கட்டி வாங்குற அளவுக்கு டாலர்ஸ் இருக்காது. ஸோ
ஸோ அதனாலே வந்து நம்ம வந்து இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ்னால இண்டஸ்ட்ரியல் செக்டரில் என்ன எஃபெக்ட், வாட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் தீஸ் பாலிசிஸ் ஆன் இண்டஸ்ட்ரியல் செக்டர்? ஷேர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரோஸ் ஃப்ரம் 11 to 24. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டரில் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் வந்து 11 to 24 இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பிஎஸ்யூஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய பிஎஸ்யூஸ் ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரி பிஎஸ்யூஸ்? ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் ஒன்று, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்னு சொல்லி ஏரோநாட்டிக்ஸ் ஒன்று, ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஒன்று. எங்கே போனாலும் தெர்மல் பவர் பிளான்ட், கோல், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், கோல் இந்தியா லிமிடெட், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இந்த மாதிரி எல்லா செக்டர்ஸ்லையும் அரசாங்கமே ஆரம்பிக்கிறாங்க. ஹெச்எம்டி, ஹிந்துஸ்தான் மெஷின்ஸ் அண்ட் டூல்ஸ், அப்புறமா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே பப்ளிக் செக்டர், பெல் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து என்ன ஆயிடுச்சு, பிஎஸ்யூஸ் வந்து ஒரு மோனோபோலி. நிறைய செக்டர்ல பிரைவேட் செக்டரே வரல. ஸோ கிளாஸ் ஏ இண்டஸ்ட்ரியெல்லாம் வெறும் கவர்மெண்ட் தான் பண்ணணும்னு, நாங்கள் பிரைவேட்டே இல்லைன்னு இவங்க மோனோபோலி ஆயிட்டாங்க. கிளாஸ் பிலையும் பார்த்தீங்கன்னா பிரைவேட் காம்ப்ளிமெண்டரி ரோல் அண்ட் சின்னதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ கவர்மெண்ட் தான் அங்கேயும் டாமினேட். ஸோ ஏபி இந்த ரெண்டு செக்டர்லையுமே கவர்மெண்டோடைய டாமினேஷன் அதிகமாகி கவர்மெண்ட் ஒரு மோனோபோலி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மோனோபோலினா மார்க்கெட்ல ஒரே ஒரு பர்சன் தான் அதில் இருக்காங்க. இப்போ ஒரு பொருளை நீங்க வந்து சோப்பு கம்பெனி இருக்கு, மார்க்கெட்ல ஒரே ஒரு கம்பெனி தான் சோப்பு தயாரிக்குது, அந்த சோப்பு தான் எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் மோனோபோலி. வேற காம்படிஷனே இல்லாமல் ஒரே ஒரு கம்பெனி மட்டும் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆயிடும், அந்த கம்பெனி விற்கிறது தான் சோப்பு, அதுதான் நம்ம வாங்கி ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்படிங்கிற போது அந்த கம்பெனியோட பொருள் வந்து எவ்வளோ விலை விற்றாலும் அதை கொடுத்து தான் வாங்கணும். அது குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் அதுதான் வாங்கணும். ஸோ நமக்கு ப்ரைஸஸும் அதிகமாக இருக்கும், குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால காம்படிஷன் ரொம்ப தேவை. ஸோ கவர்மெண்டோட இந்த பாலிசிஸ் வந்து ஆன்டி காம்படிஷனாக மாறிடுச்சு. ஸோ அதனாலே என்ன ஆயிடுச்சு, குவாலிட்டி குறைய ஆரம்பிச்சிச்சு, விலைவாசியும் உயர ஆரம்பிச்சிச்சு, விச் அஃபெக்டட் தி பீப்புள். ஸோ காம்படிஷன் இருந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறப்போ தான் பிரைவேட், பப்ளிக், கவர்மெண்ட், பிரைவேட்ல ஒரு 10 பிராண்டு, அப்புறம் கவர்மெண்ட் பிராண்ட் அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு காம்படிஷன் வரும். அந்த காம்படிஷன்ல கம்மி விலை விற்கிறவனுக்கு தான் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால விலைவாசிகளும் குறையும், குவாலிட்டியாக இருந்தாலும் மக்கள் வாங்குறதுனால குவாலிட்டியாகவும் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பிஎஸ்யூஸ். ஸோ பிரசன்ஸ் இன் இரலவென்ட் செக்டர்ஸ். கவர்மெண்ட் வந்து தேவையில்லாத செக்டர்ஸ்லாம் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா செக்டரும் கவர்மெண்டே பண்றதுனால மாடர்ன் பிரெட்ஸ் அப்படின்னு ஒரு பிரெட் கம்பெனி வச்சிருந்தாங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை, இதெல்லாம் பிரைவேட் செக்டரே பண்ணும். எங்கெங்கெல்லாம் பிரைவேட் செக்டரால வர முடியாதோ பண்ண முடியாதோ அங்கே கவர்மெண்ட் இருந்தால் போதும். பட் நம்ம 90s வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத செக்டர்ஸ்லாம் கவர்மெண்ட் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, இதனால நிறைய லாசஸ் வருது. ஸோ கவர்மெண்ட்டே கவர்மெண்ட் நம்ம சோஷியலிஸ்டிக் பேட்டர்ல 70s 80sல இன்னும் கொஞ்சம் ரிஜிட் ஆகி கவர்மெண்ட்டே எல்லாமே நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டதுனால என்ன ஆயிடுச்சு, எல்லா செக்டர்ஸ்லயும் கவர்மெண்ட்டே இண்டஸ்ட்ரீஸ் நடத்த வேண்டியதா போயிடுச்சு. அதனால கவர்மெண்ட்டுக்கு செலவு அதிகமாயிடுச்சு. இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. தேவைக்கு அதிகமான ரெக்ரூட்மெண்ட் பண்ணதுனால ஓவர் எம்ப்ளாய்மெண்ட்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் போயிட்டு இருந்தது. அதனால நிறைய லாஸ், எல்லாருக்கும் சம்பளம் போடுறப்போ எல்லாமே லாஸ் மேக்கிங்கா போயிட்டு இருந்தது. ஸோ அப்படி லாஸ் மேக்கிங்கா எல்லாமே போயிட்டு இருக்கிறப்போ கவர்மெண்ட் ஒரு வருஷமும் பட்ஜெட்ல கடன் வாங்கி செலவு பண்ணி இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரன் பண்றாங்க, எக்கனாமி எல்லாம் ரன் பண்ணாங்க. பிரைவேட் செக்டர் இல்லாமல் வெறும் கவர்மெண்ட் தான் எக்கனாமி ரன் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்டால ஃபுல் எக்கனாமி ரன் பண்ணிட முடியாது. அதனால என்ன ஆச்சு, கவர்மெண்ட் கடன் வாங்கி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஸோ இதனாலே வந்து நிறைய இரலவென்ட் செக்டர்ஸ்லயும் அவங்க இருந்ததுனாலையும் அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன். ஸோ இப்படி போகும்போது தான் கவர்மெண்ட் வந்து டெட் ட்ராப்குள்ளே போய் மாட்டுறாங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, பிரெட்டை வித்தாங்க, பிரெட் கம்பெனி மாடர்ன் பிரெட்ஸை வித்தாங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் வித்தாங்க. அப்படி விற்கிறப்போ தான் வந்து டாடா வாங்கினாங்க. அது டாடா வாங்கி தாஜ் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இப்போ தாஜ் ஹோட்டல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு காலத்தில் கவர்மெண்டோட 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ். அதுதான் கவர்மெண்டே 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்தணும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வரும்போது தான் அது பிரைவேட் வாங்குச்சு. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்யூஸ் மஸ்ட் ப்ரிவேல் இன் ஏரியாஸ் வேர் பிரைவேட் செக்டர் கேனாட் ப்ரொவைட். ஸோ எங்கெங்கெல்லாம் பிரைவேட் செக்டரால் இருக்க முடியாதோ அங்கே மட்டும் கவர்மெண்ட் இருந்தால் போதும், மிச்ச செக்டர்லாம் பிரைவேட் செக்டர் அலோவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஃபார்ம் வந்து தேவைப்படுது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் திஸ் கம்பெனிஸ் லாஸ் மேக்கிங்காக தான் போச்சு டியூ டு எம்ப்ளாய்மெண்ட். ஓவர் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிட்டதுனால கவர்மெண்ட் அவங்க சொந்த பணம் போட்டு தான் நடத்த வேண்டியதாக போச்சு அண்ட் லாஸ் மேக்கிங்காகவே இருந்துச்சு. அண்ட் பர்ச்சேஸ், ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகுது, பிரைவேட் கம்பெனியே வந்து நிறைய ஒரு பிரைவேட் பிளேயரே ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த கம்பெனி பிரைவேட் பிளேயரே ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங்காக போயிட்டு க்ளோஸ் ஆகிற டைமில் கவர்மெண்ட் என்ன பண்ணும், இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி அதில் 1000 பேர் வேலை செய்கிறாங்க, 500 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை 1000 வச்சுக்கலாம். டக்குன்னு அந்த கம்பெனி மூட போகிறாங்கன்னு அந்த 1000 பேருக்கு வேலை போயிடும். 1000 பேருக்கு வேலை போயிடும்னா அது ஒரு ப்ரொட்டஸ்டாக நடக்கும். அது கவர்மெண்ட் அப்போ என்ன பண்ணிடும், ஒரு பிரைவேட் கம்பெனி லாஸ் மேக்கிங்காக இருந்தாலும் அதை பணத்தை கொடுத்து வாங்கிடும், வாங்கி அதை கவர்மெண்ட் கம்பெனி ஆகிடும். அப்படி நிறைய கவர்மெண்ட் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி கவர்மெண்ட் வாங்குச்சு. ஸோ அப்படி வாங்குறப்ப என்ன ஆகுது, வாங்கி அந்த கம்பெனி எடுத்து நடத்தும். அது லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு தெரிஞ்சாலும் அதை வாங்கி நடத்துவாங்க, ஏன்னா அந்த 1000 பேருக்கு வேலை போகக்கூடாது அப்படிங்கிறதுனால. இப்படி வெல்ஃபேர் ஓரியன்டேஷன் தான் கவர்மெண்ட் பண்றாங்க. ஆனால் அது இன்எஃபிஷியன்ட்டாக இருக்கு. எஃபிஷியன்ட்டாக நம்ம பண்ணணும்.
ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, நிறைய லாஸ் ஆகி கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட செலவு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு செலவு வந்து அதிகமாயிட்டே போகுது. செலவு அதிகமாயிட்டே போறதுனால கடன் அதிகமா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 70ஸ்லயும் 80ஸ்லயும் வந்து இந்த பாரோயிங் வந்து அதிகமாகி கடன் மேல கடன், கடன் மேல கடன் ஆகி டெப்ட் ட்ராப்ல மாட்டுது. ஒரு கட்டத்துல நம்ம வெறும் வட்டி மட்டும் தான் கட்டிட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள போயிட்டு, அதனால ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்லாம் ட்விண்டில் ஆகி தான் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்க்கு கொண்டு போயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து லைசன்ஸ் அண்ட் பர்மிட் ராஜ். ஸோ இந்த லைசன்ஸ் அண்ட் பர்மிட் இருந்தால் தான் நீங்கள் வந்து பாருங்க, இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா லைசன்ஸ் வேணும். இம்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கணும். அப்படின்னு ஒன்னொன்னுத்துக்கும் லைசன்ஸ் லைசன்ஸ் இருக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் லைசன்ஸ் வாங்கணும்னு இருக்கும், அங்கெல்லாம் வந்து கரப்ஷனுக்கு பாசிபிலிட்டிஸாக மாறிடுச்சு. ஸோ அதனாலே வந்து டிலேஸ் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் வீக் பிரைவேட் செக்டர். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால வீக் பிரைவேட் செக்டர் தான் உருவாச்சு. அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, இப்போ டொமஸ்டிக் செக்டர் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம காம்படிஷனே இல்லைன்னு அவங்களும் வந்து குவாலிட்டியாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது இன்சென்டிவ் இல்லாமல் எப்படி இருந்தாலும் நம்ம தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த இதுவும் இருக்குது. ஸோ பிரைவேட் செக்டர் நெவர் க்ரூ. ஸோ பிரைவேட் செக்டர் இல்லாமல் ஒரு எக்கனாமி ரன் பண்ணிட முடியுமா? ரன் பண்ணிட முடியாது. ஸோ அதான் வந்து பிரச்சனை. ஸோ பிரைவேட் செக்டரே இல்லாமல் நம்ம ஒரு எக்கனாமி ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா தட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். அண்ட் தட் வாஸ் தி ப்ராப்ளம் வித் இந்தியன் எக்கனாமி ஃபேஸ்ட். ஓகே. ஸோ இப்போ 1990ல நம்ம எந்த ஒரு கட்டத்தில் வந்து முடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கவர்மெண்ட்டே எக்கனாமி எடுத்து முன்னிறுத்தி நடத்தணும் அப்படின்னு அதுக்குள்ள போனதுனால கவர்மெண்ட்டுக்கு செலவு அதிகமாயிடுச்சு. நிறைய தேவையில்லாத இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் நடத்தி அது லாஸ் மேக்கிங் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அது நடத்தி லாஸ் மேல லாஸ் ஆகி கவர்மெண்ட் எல்லாமே பட்ஜெட்ல செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. அது பட்ஜெட்ல பணம் பத்தாம கடன் மேல கடன் வாங்க வேண்டியதா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்ல பிரைவேட் செக்டரே க்ரோ ஆகல. பிரைவேட் செக்டர் இருந்தாதான் அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு கண்ட்ரியில, எல்லாருக்கும் கவர்மெண்ட்டே வேலை கொடுத்துருமா? ஸ்ட்ராங் பிரைவேட் செக்டர் இருந்தால் தான் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் கொஞ்சமாவது வேலை இருக்குன்னா அதுக்கு காரணம் பிரைவேட் செக்டர் தான், growth தான். ஸோ அப்படி இருக்கிறதுனால பிரைவேட் செக்டரோட growth இல்லாதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் 80ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு மைண்ட்ல புரியுது, இப்பயும் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அப்போ வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் ஒரு சைடு இருந்தால் இன்னொரு சைடில் என்ன நடக்குது அப்படின்னா கவர்மெண்டோட பாரோயிங்ஸ். ஸோ இப்படி கவர்மெண்ட்டே எக்கனாமியை ப்ரொபல் பண்ணணுங்கிற போது நிறைய கடன் வாங்கிட்டதுனால ஃபாரின்லேருந்து நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த கடனுக்கெல்லாம் நம்ம வட்டி கட்டுறப்போ டாலர்ஸில் கட்டணும். ஸோ அந்த கடனுக்கெல்லாம் நம்ம நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, லிமிட் மேலே கடன் வாங்கிட்டே போகிறப்போ நம்ம டெட் ட்ராப்ல மாட்டிப்போம். ஒரு கட்டத்தில் வெறும் வட்டி தான் கட்டுவோம், அசலே கட்ட மாட்டோம். அந்த மாதிரி நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பர்டன் அதிகமாகி 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வி ஆர் ஜஸ்ட் பேயிங் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். அண்ட் இதனால ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ 80ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கடன் அதிகமாக இருக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அப்போ இந்தியா வந்து கடன் மேலே கடன் வாங்கி நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னோடனே இந்தியாவோட கிரெடிட் ரேட்டிங்கை குறைச்சிட்டாங்க. கிரெடிட் ரேட்டிங்னா என்ன அப்படின்னா இந்தியாவுடைய எக்கனாமியோட ரேட்டிங்ஸ். ஸோ ஒரு எக்கனாமியோட ரேட்டிங்ஸை வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த எக்கனாமிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வராது. ப்ளஸ் வந்து அந்த எக்கனாமிக்கு புதுசாக இப்போ யாராவது வந்து கடன் கேட்டாலும் அந்த கடன் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற டைமில் நம்மளோட கிரெடிட் ரேட்டிங் குறைச்ச உடனே புதுசா நம்ம ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ என்ன ஆகுது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் குறைஞ்சிட்டே இருக்கு. சரி, இன்னொரு கடன் வாங்கலாம்னு போனால் யாரும் கடன் தரல. ஸோ வி ஆர் புஷ் டு சுச்சுவேஷன் வேர் கடன் மேல கடன் வாங்கிட்டு இருக்கோம், அதுக்கு வெறும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அது சரி, ஸோ அது குறைஞ்சிட்டு இருக்கிறப்ப இப்போ கடன் கட்டணும்ல, அப்போ பணம் தேவைக்கு நம்ம போயிட்டு கடன் வாங்கலாம்னு போனா நம்ம கிரெடிட் ரேட்டிங்கை குறைச்சிட்டதுனால புதுசா யாருமே வெளிநாட்டுல இருந்து கடன் கொடுக்க ரெடியா இல்லை. ஸோ அத்தனை நாளா நமக்கு யாருமே கடன் கொடுக்கலன்னா நமக்கு எப்பவும் உதவியா இருந்த நம்ம நண்பன் வந்து இல்லாமலே போயிட்டான். ஸோ அப்படிப்பட்ட நண்பன் தான் சோவியத் யூனியன். ஸோ இந்தியாவும் யூஎஸ்எஸ்ஆரும் ஃபாரின் பாலிசியில் ஒரு க்ளோஸ் பிளேயர் ஆகி இந்தியன் டெவலப்மெண்ட்டில் சோவியத்தோட கான்ட்ரிபியூஷன் வந்து நிறையவே இருந்துச்சு. ஸோ அந்த சோவியத் யூனியனோட டிஸ்இன்டகிரேஷன் ஆனதுனால இந்தியாவுக்கு அப்போ ஹெல்ப் பண்ணவும் யாருமே இல்லை. ஸோ சோவியத் யூனியன் அப்படிங்கிற அவ்வளோ பெரிய அந்த யூஎஸ்எஸ்ஆர் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி பல நாடுகளாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கு சக்ஸஸராக அந்த ரஷ்யா அப்போ வீக்காக இருந்தது. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது, கல்ஃப் கிரைசிஸ். ஸோ கல்ஃபில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைத். ஸோ குவைத் வந்து தே ஆர் இன்வேடிங் தி ஈராக் வந்து தே ஆர் இன்வேடிங் தி குவைத். ஸோ ஈராக் வந்து குவைத் மேலே அந்த வார் ஆரம்பித்தோன்னே 90ஸ்ல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில் எப்போ வார் ஆரம்பித்தாலும் ஆயில் ப்ரைஸஸ்லாம் ஏறிடும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க இஸ்ரேல் வார்னால ஆயில் ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆயில் ப்ரைஸஸ் ஏறிடுச்சு அப்பயும் இந்த கல்ஃப் வார்னால. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம ஆயில் டிபெண்ட் எக்கனாமியாக இருக்கிறதுனால அதிகமான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஸ்பெண்ட் பண்ணி ஆயில் வாங்கி வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ ஆயில் வாங்கி வைக்கிறப்ப இருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்லாம் குறைஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் ப்ளஸ் நம்ம 80ஸ்ல வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து பயங்கரமான டெக்னாலஜிலாம் நிறைய கொண்டு வந்திருப்போம், அதுக்கும் நிறைய கடன் வாங்கியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்லாம் குறைஞ்சு அடுத்த 15 நாளைக்கு
அதாவது 2 வாரத்துக்கு ஒரு ஃபோர்ட்நைட்டுக்கு இம்போர்ட் பண்ற அளவுக்கு தான் நம்ம கிட்ட பணம் இருக்கு. 16வது நாளுக்கு மேல இம்போர்ட் பண்றதுக்கு பணம் இல்ல அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளுடைய நிலைமை வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய கண்ட்ரி வென்ட் டு சிச்சுவேஷன் வேர் வி டிடன்ட் ஹேவ் இனஃப் மனி டு ஸ்பெண்ட் அண்ட் டூ தி இம்போர்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு டைம்ல அதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்றோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒரு ஒரு நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கின கடனை அடைக்கிறதுக்கோ இல்லை இம்போர்ட் பண்றதுக்கோ பணம் செலவு பண்ண பணம் இல்லாம இருக்கிறது. ஸோ இட் இஸ் சுச்சுவேஷன் வேர் தேர் இஸ் நோ இனஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். நீங்க வெளிநாட்டுல இருந்து கடன் அடைக்கணும், வெளிநாட்டில் வாங்கின கடன் அடைக்கணும்னாலோ இல்லை இம்போர்ட் பண்ணாலும் டாலர்ஸ் தான் கட்டணும். ஸோ அப்படி வெளிநாட்டுல வந்து இம்போர்ட் பண்றதுக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் இனஃப் டாலர்ஸ் இல்லாம அந்த கம்பெனி அந்த நாடு போயிட்டு நிக்கிற ஒரு இடத்த தான் நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு பிஓபி கிரைசிஸ்ல நம்ம 1991 நுழையிறோம். அப்படி நுழையிறப்போ தான் என்ன ஆகுது, பொலிட்டிக்கல் கிரைசிஸ். அப்போ பிரைம் மினிஸ்டரா வருவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு லீடர் ராஜீவ் காந்தி வந்து அசாசினேட் பண்ணப்படுறாரு. ஸோ அதனால ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருக்கு. அந்த நேரத்தில் தான் 1991 நரசிம்மராவோட தலைமையில் ஒரு கவர்மெண்ட் வருது. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் சேலஞ்சே என்னன்னா எக்கனாமி தான். இப்படி எக்கனாமிக் கிரைசிஸ்லேருந்து எப்படி ரிலீவ் பண்ண போறோம் அப்படின்னு இருக்கிறப்போ தான் அப்போ நம்ம போய் ஐஎம்எஃப் கிட்ட லோன் வாங்குறோம். ஸோ ஐஎம்எஃப் கிட்ட போறோம். ஐஎம்எஃப் அப்படிங்கிற இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்ல இருக்கிற நாடுகளுக்கு லோன் கொடுத்து அவங்களை அந்த கிரைசிஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு. ஸோ அதை வாங்கலாம் ஐஎம்எஃப் கிட்ட லோன் போக வேண்டிய அந்த சுச்சுவேஷன் வருது. ஸோ இதான் வந்து எல்பிஜி ரிஃபார்மோடைய பேக்ரவுண்ட். ஸோ இந்த பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஏன் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும். ஸோ 1950ஸ்லையும் 60ஸ்லையும் நமக்கு சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் தேவைப்பட்டது. பட் 70ஸ்லையும் 80ஸ்லையுமே நம்ம அதை ஓப்பன் அப் பண்ணியிருக்கணும். 70ஸ்ல நம்ம லிபரலைஸ் பண்ணாம இன்னும் எக்ஸ்ட்ரீம் பாலிசிஸ் கொண்டு வந்ததுனால தான் 90ஸ்ல அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை நோக்கி நம்ம தள்ளப்பட்டோம். ஸோ அது தள்ளப்படும் போது தான் இப்படி ஆகுது. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம், தேர்ட் சாப்டர்ல அப்படின்னு பார்த்தா வி வில் அண்டர்ஸ்டாண்ட் தி பேக்ரவுண்ட் ஆஃப் ரிஃபார்ம் பாலிசிஸ். ஏன் வந்து எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற அதோட பேக்ரவுண்டை வந்து நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கோம். இன்ட்ரடியூஸ் இன் இந்தியா இன் 1991. அண்டர்ஸ்டாண்ட் தி மெக்கானிசம் த்ரூ விச் ரிஃபார்ம் பாலிசிஸ் ஆர் இன்ட்ரடியூஸ். ஏன் வந்து எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தோம், அந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸோட மெக்கானிசம்ஸ் என்ன, லிபரலைசேஷன் என்ன, பிரைவேடைசேஷன் என்ன, குளோபலைசேஷன் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். காம்ப்ரிஹெண்ட் தி ப்ராசஸ் ஆஃப் குளோபலைசேஷன் வந்ததுனால அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். அண்ட் அதோட இம்பாக்ட் இன் வேரியஸ் செக்டர்ஸ் என்னென்ன. ஸோ எல்பிஜி ரிஃபார்ம் ஏன் கொண்டு வந்தோம், அதோட பேக்ரவுண்ட் என்ன, அதுக்கு என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தோம், அதோட இம்பாக்ட் என்னவா இருந்திருக்கு, ஒரு செக்டர்ஸ்லையும் அதோட எஃபெக்ட் என்னவா இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் பற்றி பார்க்கறது தான் தேர்ட் சாப்டர். அகைன் அ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். So now we know the background of LPG reforms. Increase in government expenditure and borrowings because of inefficient public sector enterprises. Next, dwindling foreign exchange reserves due to imports and huge inflation. So huge inflation இருக்கிறதுனால foreign exchange reserves வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. Rise in oil prices. So அடுத்து வந்து dwindling foreign exchange reserves. So importsம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹியூஜ் இன்ஃப்ளேஷன் டைம்ல குறையுது. அப்புறம் ரைஸ் இன் ஆயில் பிரைசஸ். ஸோ அதனால வந்து அதிகமான இன்னும் வந்து நம்ம காஸ்ட்லி ஆயில் இம்போர்ட் பண்ணதுனால ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் போயிடுச்சு. ஃபால் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர் அண்ட் நோ பாரோயிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம வேர்ல்ட் பேங்க் அண்ட் ஐஎம்எஃப் கிட்ட போய் கடன் வாங்குறோம். ஐஎம்எஃப் எஸ்பெஷலி தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்க்காக இருக்கு. ஸோ ஐஎம்எஃப் கிட்ட 7 பில்லியன் கடன் கேட்குறோம். ஸோ இந்த டைம்ல நம்ம ரிஃபார்ம்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற போது ஐஎம்எஃப் கிட்ட இப்படி போய் ஒரு சுச்சுவேஷன் வருது. இந்த டைம்ல எக்கனாமியை ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து எக்கனாமியை ரெக்கவர் பண்ணியிருக்கிறதுக்கு அப்போ நார்மல் பொலிட்டிஷியனை ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஆக்கினா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப். ஸோ அப்போ ஃபினான்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருந்து இதுலலாம் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து ஹேண்டில் பண்ணாதான் ரிஃபார்ம்ஸ் ப்ராசஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால தான் அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் என்ன பண்ணுறாரு, ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக இருந்து ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னராக இருந்து பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்மனாக இருந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மன்மோகன் சிங் அவர்களை ஃபினான்ஸ் மினிஸ்டராக நியமிக்கிறார். ஏன்னா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பண்ணி எக்கனாமி ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவர் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆக்கணும்னு ஐஎம்எஃப் கிட்ட போகிறோம். ஐஎம்எஃப் என்ன சொல்கிறாங்க, $7 பில்லியன் கடன் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஐஎம்எஃப் என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் $7 பில்லியன் கொடுத்து அதை நீங்கள் எக்கனாமியில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் எக்கனாமி நல்லா ஆயிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா எக்கனாமிக்கில் சிஸ்டமேட்டிக்லி ஃப்ளா இருக்கு. ஒரு ஃப்ளா எக்கனாமியில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ பணம் போட்டாலும் திரும்ப வந்து இங்கே தான் நிற்பீங்க. ஸோ அப்போது இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எக்கனாமியை ரிஃபார்ம் பண்ணுங்க. எக்கனாமியை ரிஃபார்ம் பண்ணி உங்க எக்கனாமியோட ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸை கொண்டு வந்துட்டு அப்புறம் இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் எக்கனாமி ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க போய் அந்த ரிஃபார்ம் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு கடன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனலான லோன் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த கண்டிஷனை பூர்த்தி பண்றதுக்கு தான் நம்ம இந்தியாவில் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ், நியூ எக்கனாமிக் பாலிசியான லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படிங்கிற இந்த ரிஃபார்ம்ஸை கொண்டு வரோம். ஸோ இதுக்காக வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ரிஃபார்ம்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு ரெண்டு பண்றோம்.
ஷார்ட் டேர்ம்ல ஸ்டெபிலைசேஷன் மெஷர்ஸ், லாங் டேர்ம்ல ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு ரெண்டு விதமா இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸை கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெபிலைசேஷன். ஸோ இமீடியட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதுல்ல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் குறைஞ்சிட்டே போயிட்டதுனால தான் நம்மளால இம்போர்ட் பண்ண முடியல, வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம, பணம் இல்லாம 14-17 நாளுக்கு தான் பணம் இருக்கு அப்படிங்கிற அந்த நிலைமையில போயிட்டு கடன் வாங்குறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து சரிப்படுத்தணும், டொமஸ்டிக் இன்ஃபிளேஷன் வந்து கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும். ஸோ ஆயில் பிரைசஸ் உயர்ந்துட்டதுனால லோக்கல் விலைவாசிகளும் உயர்ந்துச்சு. பிளஸ் ஒரு நாடு வந்து நிறைய கடன் வாங்கி செலவு பண்ணிட்டே இருந்தாலும் இன்ஃபிளேஷன் வரும். ஸோ டெபிசிட் ஃபினான்சிங்னாலே இன்ஃபிளேஷன் வரும், ஆயில் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் இன்ஃபிளேஷன் வரும். ஸோ அப்போ இமீடியட்டா அந்த இன்ஃபிளேஷனை குறைக்கணும். அடுத்து வந்து ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ், எக்கனாமியோட கட்டமைப்பையே மாற்றி அமைக்கிறது தான் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ். ஸோ அது லாங் டேர்ம்ல. ஷார்ட் டேர்ம்ல இமீடியட்டா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு ஐஎம்எஃப் பணம் கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ரெடியூஸ் பண்ணுங்க, ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை உயர்த்துங்க அப்படிங்கிற அந்த ரிஃபார்ம்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி லாங் டேர்ம்ல எக்கனாமி வந்து எஃபெக்டிவ் ஆகணும்னா நீங்க ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் தான் லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ வாட் இஸ் திஸ்? ஸோ லிபரலைசேஷன்னா என்ன? லிபரலைசேஷன்னா என்னன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய டஃப் ரூல்ஸ் எல்லாத்தையுமே லிபரல் ஆக்கிறது தான் லிபரலைசேஷன். ஸோ நீங்க சொல்றீங்களா ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க லிபரல், ஸ்ட்ரிக்ட் லிபரல் அப்படின்னு தான் வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிக்டா இருக்கிற அந்த ரூல்ஸ். ஸோ பிரைவேட் செக்டருக்கு நம்ம ஏகப்பட்ட ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்சிருந்தோம். ஸோ அப்படி பிரைவேட் செக்டருக்கு மேல போட்ட ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாத்தையுமே லிபரல் ஆக்கிறது தான் லிபரலைசேஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்து வந்து என்னதுன்னா பிரைவேடைசேஷன். ஸோ வாட் இஸ் பிரைவேடைசேஷன்? பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு பிரைவேட் செக்டர் பேன் பண்ற மாதிரி நம்ம ஏகப்பட்ட செக்டர்ஸ் வச்சிருந்தோம். அங்க எல்லாத்தையும் பிரைவேட் செக்டர் அலோவ் பண்றோம். பிளஸ் கவர்மெண்ட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நடத்திட்டு இருந்தாங்களே, அங்க இருந்தெல்லாம் கவர்மெண்ட் வந்து வெளியே வருது. ஸோ பிரைவேட் செக்டரை விடுறாங்க. ஸோ அதுதான் வந்து பிரைவேடைசேஷன். மூணாவது வந்து குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷன் என்ன அப்படின்னா, லிங்கிங் இந்தியன் எக்கனாமி வித் தி வேர்ல்டு எக்கனாமி. ஸோ அதாவது கனெக்டிங் தி இந்தியன் எக்கனாமி வித் தி குளோபல் எக்கனாமி. ஸோ அது எப்படி எப்படிலாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கு? த்ரூ இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், த்ரூ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் த்ரூ பாரோயிங்ஸ். ஸோ நம்ம என்ன பண்றோம்? இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் மேல இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிமூவ் பண்றோம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது அந்நிய நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிமூவ் பண்றோம். அப்படி ரிமூவ் பண்ணி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓப்பன் அப் பண்றோம். ஸோ லோக்கல் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஓப்பன் அப் பண்றோம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஓப்பன் அப் பண்றோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸை லிபரலைஸ் பண்றோம். இதுதான் லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். இதுதான் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ். ஸோ இப்போ ஒரு ரிஃபார்ம்ஸ்லையும் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத டீடைல்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லிபரலைசேஷன். ஸோ லிபரலைசேஷன் என்ன? ஸ்ட்ரிக்டா பிரைவேட் செக்டருக்கு மேலே போட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி லிபரல் ரூல்ஸை கொண்டு வந்து பிரைவேட் செக்டரை த்ரைவின் பண்ற அலோவ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொண்டு வரோம்? டீரெகுலேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம 1956 பாலிசியில் நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரோம், அதெல்லாம் டீரெகுலேஷன் பண்ணுறோம். டீரெகுலேஷனில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் வச்சிருந்தோம் அப்படின்னா, லைசன்சிங் வச்சிருந்தோம். லைசன்ஸ் இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், லைசன்ஸ் இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. பிரைவேட் செக்டருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருந்தோம். செக்ஷன் சில மட்டும் தான் பிரைவேட் செக்டர் அலவுட், பியில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா அலவுட், ஏல அலவுடே இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரி பிரைவேட் செக்டரோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறோம். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்காக நிறைய செக்டர் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்ததுனால அந்த ஏரியாவில் பெரிய இண்டஸ்ட்ரீஸே வரல. அந்த ஏரியாவில் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வராததுனால அந்த ஏரியாவில் நல்ல ஸ்ட்ராங் பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனே வரல. எல்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருந்தது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இன்எஃபிஷியண்டாக இருக்கும், அன்ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டை தான் உருவாக்கும். ஸோ அப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் இந்த செக்டர்ல இருக்கணும் அப்படின்னா அந்த செக்டரே என்ன ஆயிடும்? அன்ப்ரொடக்டிவ் ஆயிடும், இன்ஃபார்மல் ஆயிடும். ஸோ அப்போ அந்த செக்டர்லேயே பிரைவேட் செக்டர் க்ரோத் வந்து நடக்கும். ஸோ அடுத்தது வந்து கண்ட்ரோல்ஸ் ஆன் பிரைசஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். கவர்மெண்ட் தான் வந்து பிரைவேட் செக்டர் விற்கிற எல்லா பொருளுக்கும் விலைவாசியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இவளுக்கு மேல விலைவாசி ஏறக்கூடாது அப்படின்னு பிரைசஸே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணா பிரைவேட் செக்டரால ஃப்ரீயா இயங்க முடியாது. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு ப்ரைஸை டிஸ்கவர் பண்ணி, மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரைஸை டிஸ்கவர் பண்ணி பொருளை விற்பாங்க. ஸோ அப்படி இருந்தால் ஒரு எஃபிஷியன்சி என்ஷோர் பண்ணலாம். பட் கவர்மெண்ட் வந்து அஃப்கோர்ஸ் நல்ல இன்டென்ஷன்ல, வெல்ஃபேர் இன்டென்ஷன் டு தி பீப்புள் தான் அது பண்றாங்க. பட் அப்படி பண்றப்போ மார்க்கெட் ஃபோர்ஸஸ் பிரைசஸ் முடிவு பண்ண முடியாம போறப்போ சம்டைம்ஸ் அது இன்எஃபிஷியன்டா முடிஞ்சிருது. அது பிரைவேட் செக்டருக்கு ப்ராஃபிட் மார்ஜினையும் குறைச்சிருது. ஸோ தேர் ஓன்ட் பி இன்சென்டிவ் ஃபார் பிரைவேட் செக்டர் டு த்ரைவ். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்றது தான் லிபரலைசேஷன். ஸோ முதல்ல என்ன பண்றோம்? லைசன்சிங் நார்ம்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி டீலைசன்சிங் பண்றோம். இந்த டீலைசன்சிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்த போய் ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா 85க்கு மேல ராஜீவ் காந்தியே வந்து கொஞ்சம் எக்கனாமி ஓப்பன் அப் பண்ணலாம், அவர் உணர்ந்திருப்பார், இந்த பிரச்சனை உணர்ந்து ஓப்பன் அப் பண்ணலாம் அப்படின்னு அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா ஹியூஜ் ப்ரொடெஸ்ட் வரும், பிரைவேட் செக்டர் அலோவ் பண்ணக்கூடாது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொடெஸ்ட் வந்ததுனால அதை பண்ண முடியல. பட் எக்கனாமியா போயிட்டு ஒரு ஃபோர்ஸ் சுச்சுவேஷனுக்குள்ள நம்மளை தள்ளி இது பண்ண வச்சிருச்சு.
இது பண்ணுறப்போ எல்பிஜி ரிஃபார்ம் பண்ணும்போது பயங்கர எதிர்ப்பு வந்தது. பட் அதை எந்த ஒரு ரிஃபார்ம் எப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்புகள் ஏன் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் கரெக்டாக அதுலேருந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு அந்த ரிஃபார்மை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் லாங் டேர்மில் அது நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஸோ டீலைசன்சிங். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, தே டீலைசன்ஸ் எக்ஸப்ட் ஆல்கஹால், சிகரெட் அண்ட் ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ஏரோஸ்பேஸ், ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மா. ஸோ இது என்சிஆர்டியில் கொடுத்துருக்க செக்டர்ஸ் தான். இந்த செக்டர்ஸை தவிர மிச்ச எல்லா செக்டர்ஸ்க்கு லைசன்ஸ் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான செக்டர்ஸாக இருக்குல்ல. ஆல்கஹாலு, சிகரெட் இதெல்லாம் வந்து ஹியூமன் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் இது வந்து லீக் ஆச்சுன்னா பிரச்சனை வரும். எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் குண்டு வைக்கிறது, ஸோ இது ஈஸியாக பாமா உருவாக்கி பிரச்சனை பண்ணலாம். ஏரோஸ்பேஸோட சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மாசூட்டிகல்ஸோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான செக்டர்ஸ்க்கு மட்டும் லைசன்சிங். லைசன்சிங்னா என்ன அப்படின்னா பிரைவேட் செக்டர் வரலாம். இப்போ இதெல்லாம் பிரைவேட் செக்டர் வரக்கூடாதுன்னு இல்லை, வரலாம். ஆனால் கவர்மெண்ட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு தான் வரணும். மிச்ச எல்லா செக்டர்ஸ்க்கும் லைசன்ஸ் எடுத்துட்டாங்க. லைசன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்கினா தான் பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் யார் வேணா எப்போ வேணா பிசினஸ் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது தான். லைசன்ஸ் வாங்கினா தான் பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா கவர்மெண்ட் போய் பர்மிட் வாங்கி லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தான் உங்களால பிசினஸே நடத்த முடியும். இது வந்து வண்டிக்கு இருக்கிற மாதிரி தான். வண்டிக்கு லைசன்ஸ் இருந்தால் தான் ஓட்ட முடியும். லைசன்ஸ் இல்லைனா உங்களால் வண்டி ஓட்ட முடியாதுல்ல. ஆனால் இ வெஹிக்கிள்ஸை வந்து இ வெஹிக்கிள்ஸ் இல்லை, சைக்கிளை யார் வேணா ஓட்டலாம். ஸோ அதுதான் அது வித்தியாசம். இப்போ நீங்கள் சைக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் எந்த இனிபிஷன் இருக்காது. ஆனால் நீங்கள் பைக் வாங்குறீங்கன்னா நிச்சயமாக லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ லைசன்ஸ் இருந்தால் அது வந்து ஃப்ரீயாக இருக்காது. சரி, அது பைக்குக்கு தேவை, பட் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தேவையில்லை. நிச்சயமாக டிரைவிங்க்கு தேவை. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ்டு ஃபார் கவர்மெண்ட். அந்த ஏ செக்டர், பி செக்டர்ல கவர்மெண்ட் மட்டும் தான் தலையிடணும் அப்படின்னு இருந்ததெல்லாம் ரிமூவ் பண்ணி கவர்மெண்ட் வந்து அட்டாமிக், டிஃபென்ஸ், ரயில்வேஸ் இந்த 3 ஏரியாவில் மட்டும்தான் கவர்மெண்ட் இருக்கணும். மிச்சம் எல்லாத்துலையும் பிரைவேட் அலௌட் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஸோ அட்டாமிக்ல, டிஃபென்ஸ்ல, ரயில்வேஸ்ல இந்த 3 ஏரியாவில் தான் வந்து பிரைவேட் வர முடியாது. மிச்சம் எல்லா ஏரியாவும் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸையும் ரயில்வேஸையும் வந்து பிரைவேடைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். அட்டாமிக் மட்டும்தான் ரிசர்வ்டா வச்சிருக்கோம். அண்ட் கரண்ட்லி கவர்மெண்ட் வந்து தே ஆர் ஆல்சோ ஃபைண்டிங் தி ஸ்கோப் டு ஈவன் ஓப்பன் அப் பிரைவேட் செக்டர் இன் அட்டாமிக் ஆல்சோ. அட்டாமிக் பவர் ஜென்ரேஷன், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன்ல ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படின்னு இந்த வருஷம் பட்ஜெட்ல தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரைவேட் செக்டர் வந்து அட்டாமிக்லையும் விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. ஸோ ரிசர்வ்டு ஃபார் கவர்மெண்ட்ல அட்டாமிக், டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வேஸ் மட்டும் வைக்கிறாங்க. இது நம்ம 1991 பத்தி நான் பேசுறேன். டீரிசர்வேஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேல் செக்டர் தான் இந்த செக்டர்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறது. எல்லா ரிசர்வேஷனையும் ரிமூவ் பண்ணி யார் வேணா இண்டஸ்ட்ரீஸ் எந்த செக்டர்ல வேணா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்போ அகர்பத்தி வந்து இப்போ 1991 அப்புறம் யார் வேணா செய்யலாம். வெறும் வந்து பிரைவேட் செக்டர் ஸ்மால் ஸ்கேல் தான் பண்ணணும்னு இல்லை. அண்ட் ரிமூவல் ஆஃப் பிரைஸ் கண்ட்ரோல். இப்படி கவர்மெண்ட் வந்து பொருளோட விலைகளை ஃபிக்ஸ் பண்றதை நிறுத்திட்டு மார்க்கெட், டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் தி மார்க்கெட் அண்ட் பேஸ்ட் ஆன் தி ஃபேக்டர் காஸ்ட் அவங்க ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இதான் லிபரலைசேஷன் இன் இண்டஸ்ட்ரியல் செக்டர். ஸோ அடுத்து வந்து ஃபினான்ஷியல் செக்டர். ஃபினான்ஷியல் செக்டரில் என்ன லிபரலைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபினான்ஷியல் செக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டு வந்த லிபரலைசேஷன் வந்து பிரைவேடைசேஷன் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தி பேங்க்ஸ், இன்சூரன்ஸ், ஸ்டாக்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் செக்டர்னு நம்ம எதுவும் குறிக்கிறோம் அப்படின்னா பேங்க்ஸை, இன்சூரன்ஸை, ஸ்டாக் மார்க்கெட்டை, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை இந்த மாதிரியான ஏரியாஸை தான் நம்ம ஃபினான்ஷியல் செக்டர்னு சொல்கிறோம். இந்த ஏரியாஸில் முன்னாடி வெறும் கவர்மெண்ட் தான் அலௌடாக இருந்துச்சு. இப்போ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து 50s, 60s பிரைவேட் பேங்க்ஸ் நிறைய இருந்தது. கவர்மெண்ட் பேங்க்னு பார்த்தா ஒன்று தான், அது எஸ்பிஐ தான். எஸ்பிஐ மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் 1969 இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் டெவலப்மெண்டல் பேங்கிங்காகவும் 14 பேங்க்ஸை வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. 14 பிரைவேட் பேங்க்ஸை விலைக்கு வாங்கி நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 80s திரும்ப வந்து 80 வந்து இந்திரா காந்தி வந்து அப்போ வந்து ஒரு ஷி வுட் ஹவ் நேஷனலைஸ் சம் 6 பேங்க்ஸ். ஸோ மொத்தம் வந்து 20 பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்ணி ஆகியிருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னு இருக்கல எல்லா பேங்க்கும், அது எல்லாம் அப்போ வந்து நேஷனலைஸ் பண்ணது தான். ஸோ அப்போ வெறும் கவர்மெண்டோட பேங்க்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற போது பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ், பிரைவேட் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு செக்டர் ஓப்பன் அப் பண்ணுறாங்க. ஸோ பிரைவேட் பிளேயர் வராங்க. பிரைவேட் மட்டும் இல்லாமல் ஃபாரின் பிளேயர்ஸ் இன் பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் அதையும் வந்து ஓப்பன் அப் பண்ணி விடுறாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ், இன்சூரன்ஸ்லாம் 100% எஃப்டிஏ ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படி. இப்போ ஒரு செக்டர்ல வெறும் கவர்மெண்ட் மட்டும் இருந்தால் அங்கே ரெகுலேஷனே தேவையில்லை. ஏன்னா கவர்மெண்ட்டே ரெகுலேஷனை பார்த்துக்கும். ஸோ கவர்மெண்ட்டே ஏன் ரெகுலேட் பண்ணும்? ஸோ கவர்மெண்ட் தான் அந்த பிஸ்னஸே நடத்துதுன்னா அப்போ கவர்மெண்ட் ஒழுங்காக தான் பண்ணும் அப்படின்னு. ஆனால் ஒரு இடத்துல என்னைக்கு பிரைவேட் செக்டரும் வருதோ இங்கே கவர்மெண்ட்டும் மார்க்கெட்டில் இருக்குது, ப்ரைவேட்டும் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியெல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணிடும். ஆனால் ப்ரைவேட் செக்டர் பண்ண முடியாது. ஸோ எப்போப்பெல்லாம் நம்ம ஒரு செக்டரை ப்ரைவேட்டுக்கு சேர்த்து ஓப்பன் அப் பண்ணுறோமோ அப்போப்பெல்லாம் ஒரு ரெகுலேட்டர் கொண்டு வரணும்.
என்னைக்கு வந்து நம்ம பேங்க்ஸ் வந்து பிரைவேட் ஓப்பன் அப் பண்ணமோ அப்போ ஆர்பிஐக்கு பவர்ஸ் இன்னும் அதிகமாக தேவைப்படுது. என்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல பிரைவேட் செக்டர்ஸ் வரலாம் அப்படின்னு போடுறோமோ அப்போ ஸ்டாக்கை ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு ரெகுலேட்டர் தேவைப்படுது. அப்போ செபி எல்லாம் உருவாக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆர்பிஐ வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டரா மாற்றி நம்ம ரெகுலேட்டர்ஸ்க்கு இன்னும் பவர்ஸ் வந்து கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அந்நிய நேரடி முதலீடு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஃபாரின்ல இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோ இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எக்கனாமியில் நம்ம ஃபினான்ஷியல் செக்டரில் என்ன பண்ணுறோம், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஓப்பன் பண்ணி பிரைவேட் செக்டர் இருக்கலாம், ஃபாரின் கம்பெனி வரலாம் அப்படின்னு ஓப்பன் அப் பண்ணிருக்கோம். அதான் ஃபினான்ஷியல் செக்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ மூணாவதாக எங்கே லிபரலைஸ் பண்ணோம் அப்படின்னா டேக்ஸில். ஸோ இந்தியாவில் வந்து டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டுமே ஹையாக இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், கார்பரேட் டேக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஹை ரேட்ஸில் போட்டுக்கிட்டு இருந்தோம். அது ஹை ரேட்டில் போடுறதுனாலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சைடில் வர்ற லாபத்தில் ஒரு மேஜர் பார்ட் வந்து அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு நிலை வரும். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, பிரைவேட் செக்டருக்கு லாபம் குறையுது. ஸோ லாபம் குறைஞ்சாலே அவங்களுக்கு இன்சென்டிவ் இருக்காது டு பெர்ஃபார்ம். ஸோ இன்னொரு டைமென்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, டேக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலேயே டேக்ஸ் எவேஷன் அதிகமாயிடுச்சு. அவ்வளோ சம்பாதிச்சு அதில் பாதி பணத்தை நான் டேக்ஸாக கட்டுறதுக்கு நான் டேக்ஸ் கட்டாமலே கருப்பு பணமாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி. ஸோ திஸ் லெட் டு தி டேக்ஸ் எவேஷன். ஸோ அப்போ ஹை ரேட் வச்சிருக்கிறதுனால தான் டேக்ஸ் எவேஷன் நடக்குது அப்படின்னு உணர்ந்து டேக்ஸ் ரேட்ஸையும் நம்ம குறைக்கிறோம். டைரக்ட் டேக்ஸ் ரேட்ஸை குறைக்கிறோம். இன்டைரக்ட் டேக்ஸில் நம்ம வேட், அதாவது இந்த சேல்ஸ் டேக்ஸ் வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ் கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து டேக்ஸ் ரிஃபார்ம்ஸையும் பண்ணுறோம். டேக்ஸ் ரேட்டையும் குறைச்சிட்டோம். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் லைசன்சிங், லைசன்ஸை ரிமூவ் பண்ணுறோம், ப்ரைவேட் செக்டரை உள்ள அலோவ் பண்ணுறோம், ஸ்மால் ஸ்கேலுக்கு இந்த ரிசர்வேஷனையும் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஃபார்ம்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ட்ரேட், இந்த ரெண்டு ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருப்போம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நம்ம என்ன லிபரலைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ருப்பியை வந்து டிவேல்யூவேட் பண்ணுறோம். ஸோ ருப்பியை ஏன் டிவேல்யூவேட் பண்ணோம் அப்படின்னா, எக்கனாமி ஒரு கிரைசிஸில் இருக்குது, அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நமக்கு நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தேவை வந்தது. ஸோ ருப்பியோட மதிப்பை டிவேல்யூவேட் பண்ணுறோம் அப்படின்னா என்னதுன்னா, டிவேல்யூவேட்டனுக்கு டெப்ரிசியேஷனுக்கு வித்தியாசம் இருக்குது. கவர்மெண்ட்டே ஆர்பிஐ வந்து ருப்பியோட வேல்யூவை கம்மிப்படுத்துறாங்கன்னா அதுக்கு பேர் டிவேல்யூவேஷன். மார்க்கெட் ஃபோர்ஸஸ்னால தானா ருப்பி வேல்யூக்கு சரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் டெப்ரிசியேஷன். ஸோ இந்த டிவேல்யூவேஷனுக்கு டெப்ரிசியேஷனுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம எக்ஸ்டர்னல் செக்டர் நடத்துறப்போ டீடைல்டாக பார்ப்போம். டிவேல்யூவேஷன் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டே வந்து ருப்பியோட வேல்யூவை குறைக்கிறது, அதாவது ஆர்பிஐ வந்து குறைக்கிறது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, $1 வந்து 40 ரூபாய் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, ஆர்பிஐ வந்து என்ன பண்ணும், இன்னிலேருந்து $1 = 50 ரூபான்னு அவங்களே குறைச்சிருவாங்க. குறைச்சி ருப்பியோட வேல்யூ குறைப்பாங்க. $1 40லேருந்து $1 50க்கு போறதுங்கிறது குறைக்கிறது தான். ஏன்னா ருப்பியோட மதிப்பு குறையுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டிவேல்யூவேஷன் பண்ணோம். ஏன் வந்து நம்மளே வந்து டிவேல்யூவேஷன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வரும். ஏன் அது பண்ணோம் அப்படின்னா, இப்படி டிவேல்யூவேஷன் பண்றப்போ நமக்கு எக்ஸ்போர்ட் இன்கம் அதிகமாகும், நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உள்ள வரும். இப்போ சிம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ டிவேல்யூவேஷன் பண்றதுக்கு முன்னாடி $1 40ன்னு இருக்குல்ல, இப்போ இந்தியா உள்ள $1 வருது அப்படின்னா அது இந்தியன் எக்கனாமில 40 ரூபாய் மாறி 40 ரூபாவா இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். இப்போ ருப்பியோட மதிப்பு குறைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு $1 உள்ள வருது அப்படின்னா அது 50 ரூபாய் உள்ள வரும். ஸோ அப்போ ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து $1 மதிப்புள்ள பொருள் எக்ஸ்போர்ட் பண்றாருன்னா முன்னாடி அவருக்கு 40 ரூபா வருமானம் வந்தது, இப்போ 50 ரூபா வருமானம் வருது. ஸோ எக்ஸ்போர்ட் இன்கம் அதிகமாகுது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா நம்ம இப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஓப்பன் அப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஓப்பன் அப் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய டாலர்ஸ் உள்ள வரும். அந்த டாலர்ஸ் உள்ள வரப்போ அது நிறைய ருப்பியா மாறும். நிறைய ருப்பியா மாறினா நிறைய இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் நம்ம ருப்பியை வந்து டிவேல்யூவேட் பண்றோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவேல்யூவேஷன் அப்படிங்கிறது எக்கனாமிக் கிரைசிஸ்லேருந்து வெளியே வரதுக்கு நிறைய நாடுகள் பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ருப்பி வேல்யூ. அது வரைக்கும் வந்து ருப்பி வந்து ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ்ல தான், ஆர்பிஐ தான் அதோட வேல்யூ வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம 91க்கு அப்புறமா தான் அது மார்க்கெட் கையில் விட்டுடும். ருப்பி வில் ஆட்டோமேட்டிக்லி ருப்பி வேல்யூ வில் பி டிட்டர்மைன்ட் பை மார்க்கெட் அண்ட் ஆர்பிஐ வில் நாட் கம் அண்ட் இன்டர்ஃபியர். எப்பப்பெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனை வருதோ அப்பப்பெல்லாம் ஆர்பிஐ வந்து இன்டர்ஃபியர் பண்ணும். இன்டர்ஃபியர் பண்ணி ருப்பியோட வேல்யூவை டைரக்டா இம்பாக்ட் பண்ணாது, இன்டைரக்ட் ஸ்டெப்ஸ் மூலமா நம்ம ரெகுலேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இதை தான் மேனேஜ்டு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம், எக்ஸ்டர்னல் செக்டரப்போ பார்ப்போம். ஆல்ரெடி இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், என்னுடைய பழைய பிளேலிஸ்ட்ல போய் பார்க்கணும்னாலும் நீங்கள் பார்க்கலாம். மேனேஜ் ஃப்ளோட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்ம குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இம்போர்ட் மேலே இருக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அந்த இம்போர்ட் டியூட்டி அண்ட் கோட்டா சிஸ்டம், இவ்வளோ தான் இம்போர்ட் பண்ணணும், இவ்வளோ தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். டாரிஃப்ஸ் எல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிடும். டாரிஃப்னா என்ன அப்படின்னா, இம்போர்ட் ஒரு பொருள் இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னா அந்த இம்போர்ட் மேலே கவர்மெண்ட் போடுற டாக்ஸை தான் நம்ம டாரிஃப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி டாரிஃப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி இம்போர்ட் லைசன்சிங்கும் ரிமூவ் பண்ணுறோம். ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியை தவிர மிச்சம் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இம்போர்ட் லைசன்சிங் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக
ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்தோ அதெல்லாம் லிபரல் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து நம்ம பண்ண ரிஃபார்ம் வந்து பிரைவேட்டைசேஷன். பிரைவேட்டைசேஷன் என்ன? தனியார் மயம் ஆகுதல். ஸோ அரசாங்கம் அதோட உடைமைகளும் அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோ அந்த ஏரியாவை எல்லாத்தையுமே தனியார் மயமாக்குறதுக்கு பேர் தான் பிரைவேட்டைசேஷன். ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் ரிஃபார்ம் விச் வி brought. ஸோ பிரைவேட்டைசேஷன் என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா கவர்மெண்ட் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்ன பிரெட் வித்துட்டு இருந்தாங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் தேவையில்லாம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துலலாம் அந்த பிசினஸ் வந்து பிரைவேட் செக்டருக்கு வித்துடணும். அந்த கம்பெனிஸ் எல்லாம் பிரைவேட்டுக்கு வித்துடலாம். ஸோ அதில் தான் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து தாஜ் அப்படிங்கிற பேர்ல டாடா இப்போ வாங்கி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ தேவையில்லாத இடத்துல இருந்து வெளியே போகணும். ஸோ அடுத்த ரிஃபார்ம் என்ன பண்ணாங்க அப்படின்னா லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் நிறைய ஆச்சுன்னு பார்த்தோம்ல போன சாப்டர்ல. அப்படி லாஸ் மேக்கிங் கம்பெனியை ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ரெக்கவர் பண்ண முடியலன்னா க்ளோஸ் பண்ணிடுது. ஸோ என்ன பிரச்சனை ஆனாலும் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு விஆர்எஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ தேவையில்லாத செக்டர் கம்பெனியை பிரைவேட்டுக்கு வித்துடலாம். லாஸ் மேக்கிங் கம்பெனியெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மூணாவதா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்றோம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா கவர்மெண்டோட ஷேர் ஹோல்டிங்ஸை விற்கிறது. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கம்பெனியில் 100% ஷேர் ஹோல்டிங் இருக்கு அப்படின்னா 100 அப்படியே என்டையர் கம்பெனி பிரைவேட் கிட்ட வித்தா அது வந்து செல்லிங். ஆனால் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா 100% ஓனர்ஷிப்ல 5% ஷேரை பிரைவேட்டுக்கு கொடுத்தா என்ன ஆகும்? 95% கவர்மெண்ட் தான். ஆனால் 5% ஓனர்ஷிப் வந்து பிரைவேட் கிட்ட ஷேர். இப்படி கவர்மெண்ட் வந்து தன்னுடைய கம்பெனியோட ஷேர்ஸை மட்டும் பிரைவேட் கிட்ட வித்து பிரைவேட் ஒரு ஷேர் ஹோல்டரா ஆக்கிறதுக்கு பேர் தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்படி ஷேர்ஸை விற்கிறது மூலமா என்ன ஆகுது? அவங்களுக்கு இமீடியட்டா ஃபினான்ஷியல் நீடு இருந்தால் பணம் வருது. ஸோ இப்படி வந்து நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஸோ வித்ட்ரால் ஆஃப் கவர்மெண்ட் பிஎஸ்யூஸ் ஃப்ரம் ஃபியூ செக்டர்ஸ் அண்ட் சேல் ஆர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். லாஸ் மேக்கிங் கம்பெனியெல்லாம் வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம். ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியெல்லாம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். நம்ம கவர்மெண்ட் வந்து தன்னோட கம்பெனியோட ஒரு ஷேரை விற்கிறப்போ அப்போ எப்போ பிரைவேட் செக்டர் அதை வாங்க ரெடியா இருப்பாங்க? அது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இருந்தால் மட்டும்தான் வாங்க ரெடியா இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் decided to buy those company only when there was profit. Okay. ஸோ அது வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்படி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் வில் கெட் தி இன்கம். ஸோ இப்படி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ ஷேரை வைக்கிறப்போ கவர்மெண்ட் பணம் வரதில்ல, அந்த பணத்தை வந்து தே வில் இன்வெஸ்ட் இன் தி எக்கனாமி. ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா டு இம்ப்ரூவ் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஸோ கவர்மெண்ட்டுக்கு அது மூலமாக இப்போ என்னன்னா பிரைவேட் கிட்ட கொஞ்சம் ஷேர் கொடுத்துட்டா பிரைவேட் செக்டர் வந்து அதோட ஃபினான்சஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது என்ஷோர் பண்ணும். ஸோ அது மூலமாக நம்ம லாஸ் மேக்கிங்காக கொண்டு போயிட்டு இருந்தால் அந்த ட்ரெண்டை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தே ஆர் டெல்லிங். நெக்ஸ்ட் வந்து ஃபெசிலிட்டேட் மாடர்னைசேஷன். ஃபெசிலிட்டேட் மாடர்னைசேஷன்னா என்ன அப்படின்னா பிரைவேட் செக்டரோட பார்ட்டிசிபேஷன்னால அந்த செக்டரில் மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்து உள்ள வரும் அப்படிங்கிறது மாடர்னைசேஷன். அடுத்து வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஃபாரின் பிளேயர்ஸை நம்ம அலோவ் பண்ண முடியுமோ அங்கே வந்து ஃபாரின் பிளேயர்ஸை அலோவ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்டோட பர்பஸ் என்ன? கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு மூலமாக கொஞ்சம் வருமானம் வரும். அப்புறமா வந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளின். இப்போ பிரைவேட் செக்டர் இருக்கிறதுனால பிரைவேட் செக்டர் வில் மேக் ஷூர் தட் கவர்மெண்ட் இஸ் நாட் டூயிங் எனி லாஸ் மேக்கிங் இன்எஃபிஷியன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இட் இஸ் மெயின்டைனிங் தி டிசிப்ளின். அண்ட் அப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்னா ஃபெசிலிட்டேட் மாடர்னைசேஷன். ஸோ பிரைவேட் செக்டர் வரதுனால புது டெக்னாலஜி வரும், புது கல்ச்சர் வரும், அண்ட் அதனால மாடர்னைசேஷன் நடக்கும். அண்ட் தே ஆர் ஆல்சோ ஓப்பனிங் தி கம்பெனி ஃபார் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இந்தியன் கம்பெனியும் ஒரு ஃபாரின் கம்பெனியும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி பிசினஸ் ஆரம்பிக்கிறது. லைக் ஹீரோ ஹோண்டா ஆர் மாருதி சுசுகி. ஸோ இந்தியன் கம்பெனி மாருதியும் ஜப்பான் கம்பெனி சுசுகியும் சேர்ந்து, இல்லைனா இந்தியன் கம்பெனி ஹீரோவும் ஹோண்டாவும் சேர்ந்து இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் மூலமா எஃப்டிஐஸ். ஸோ இது மூலமா எஃபிஷியன்சி அதிகப்படுத்துறாங்க. ஸோ அப்படி பண்ணி தான் மாருதி சுசுகி அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி மாறுச்சு. ஸோ அடுத்தது பிஎஸ்சி அட்டானமி. பிஎஸ்சி அட்டானமினா என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து எல்லா இண்டஸ்ட்ரியல் அண்ட் பிரைவேட் செக்டரை எடுத்து நடத்துறப்போ கவர்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து கம்பெனி எடுத்து நடத்துறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கவர்ன் பண்ண தான் எக்ஸ்பர்டீஸ் இருக்குமே தவிர ஒரு கம்பெனி நடத்துறது வந்துங்கிறது டோட்டலாக வேற ஸ்கில். ஸோ அப்போ அது கம்பெனி நடத்துறவங்க டேலண்ட் இருக்கவங்க கிட்ட தான் அது கொடுக்கணும். ஸோ அதனால என்ன பண்றாங்க, தேர் ஆர் மெனி கவர்மெண்ட் கம்பெனிஸ் விச் ஆர் வெரி ப்ராஃபிட் மேக்கிங். இப்போ அதை தான் வந்து நம்ம வந்து லைக் பெரிய பெரிய இப்போ கவர்மெண்ட் வந்து பிஎஸ்யூஸ் வந்து நிறைய லாஸ்ல போனாலும் தேர் ஆர் சர்டன் பிஎஸ்யூஸ் விச் ஆர் வெரி வெரி ப்ராஃபிட் மேக்கிங். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஓஎன்ஜிசி எடுத்துக்கோங்க. ஓஎன்ஜிசி இஸ் அ வெரி பிக் கார்பரேட் அண்ட் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. ஓஎன்ஜிசி, கோல் இந்தியா லிமிடெட், அப்புறமா வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட், செயில், நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், இந்த மாதிரி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் பயங்கர ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ். ஸோ அப்படிப்பட்ட
ப்ராஃபிட் மேக்கிங் பிக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அட்டானமி தராங்க. அட்டானமினா தன்னிச்சையா செயல்படுறதுக்கான ரைட்ஸ். ஏன்னா கவர்மெண்டோட தலையீடு அங்க இருந்து அதை இன்னும் கெடுத்து விடாம அவங்கள அட்டானமஸா நீயே உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டை பண்ணிக்கோ. ஸோ ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் ப்ராஃபிட் மேக்கிங்கா இருந்துச்சுன்னா அதை தன்னிச்சையா செயல்பட அலோவ் பண்ணி அது ஒரு பெரிய கம்பெனி ஆகி நிறைய லாபம் சம்பாதிக்கிறேன். நிறைய லாபம் சம்பாதிச்சா கவர்மெண்ட்டுக்கு தான் லாபம். ஸோ அதனால அது அட்டானமஸா ஃபங்க்ஷன் பண்ண விட்டாலே நிறைய லாபம் வரும் அப்படிங்கிறதுனால அட்டானமி தராங்க. அப்படி அட்டானமி கொடுக்கறதுக்கு தான் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எதெல்லாம் ப்ராஃபிட் மேக் பண்ணுதோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கம்பெனியோட சைஸை பொறுத்து அது மினிரத்னா, நவரத்னா, மகாரத்னா அப்படின்னு மூணா பிரிக்கிறாங்க. பெரிய கம்பெனிஸ்னா மகாரத்னா, கொஞ்சம் மீடியம் கம்பெனிஸ்னா நவரத்னா, ஸ்மால் கம்பெனினா மினிரத்னா அப்படின்னு சொல்லி ரெக்கக்னிஷன் பண்றாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியை நம்ம மினிரத்னா அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணா அவங்க ஒரு லெவல் வரைக்கும் அட்டானமஸா செயல்பட்டு டெசிஷன் எடுத்துக்கலாம். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி நான் மகாரத்னா அப்படின்னு சொல்றோன்னு வைங்களேன், 5000 கோடி மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை அந்த கம்பெனியோட சிஇஓவே எடுக்கலாம். அவர் இப்போ ஓஎன்ஜிசியோட சிஇஓ இருக்காரு, அவர் வந்து 5000 கோடி மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா அது 5000 கோடி வரைக்கும் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அவரே எடுத்துக்கலாம். கம்பெனிக்குள்ளேயே போர்ட் மீட்டிங் வச்சு டிசைட் பண்ணி எடுத்துக்கலாமே தவிர மினிஸ்ட்ரி கிட்ட வந்து கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என்னதான் அது கவர்மெண்ட் கம்பெனியா இருந்தாலும் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பேர் தான் அட்டானமி. அட்டானமினா தே கேன் டேக் தேர் ஓன் டெசிஷன்ஸ். ஸோ அந்த அட்டானமி ஆப்ரேஷனல் அட்டானமி கொடுக்குறப்ப தான் அவங்க ஃப்ரீயா எஃபிஷியண்டா செயல்பட முடியுது, கவர்மெண்டோட தலையீடு இல்லாம இருக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து டெசிக்னேட் பண்றாங்க. அப்படிப்பட்ட இதெல்லாம் பாருங்க, நவரத்னால இதெல்லாம் பாத்தீங்கன்னா 100கணக்கான கம்பெனிஸ் இருக்கு, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் மகாரத்னால மொத்தம் 8 தான் இருக்கு. அந்த 8ஐயும் வேணா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அது மகாரத்னாக்குள்ள தான் வந்து உங்களுக்கு நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனா இருக்கட்டும், ஓஎன்ஜிசியா இருக்கட்டும், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான கம்பெனிஸ், கோல் இந்தியா லிமிடெடா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்றாங்க, மேனேஜரியல் அண்ட் ஆப்ரேஷனல் அட்டானமி வந்து கொடுக்குறாங்க. இது மூலமா என்ன என்கரேஜ் பண்றாங்கன்னா எஃபிஷியன்சி, ப்ரொஃபஷனலிசம், காம்படிஷன் அண்ட் குளோபல் லெவல் க்ரோத். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் மேக்கிங் பிக் பிஎஸ்யூஸ் எல்லாமே குளோபல் லெவலில் பெரிய கம்பெனியாக மாறணும் அண்ட் ஹைலி காம்படிட்டிவாக மாறணும், அது ஒரு அப்படியே பக்கா ஒரு கார்பரேட் கம்பெனியாக மாறணும், ப்ரொஃபஷனலாக நடந்துக்கணும், எஃபிஷியண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அட்டானமி தராங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இது வந்து குட்டி பாக்ஸில் போட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க என்சிஆர்டியில். நீங்கள் டீட்டெயிலாக கூகுள் பண்ணி படிங்க. ஸோ வாட் இஸ் நவரத்னா, வாட் இஸ் மினி ரத்னா, வாட் இஸ் மகாரத்னா, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக் என்ன, கிரைட்டீரியா என்ன அப்படின்னு. அதெல்லாம் என்சிஆர்டியில் இல்லை, அதனால நானும் அதோட ஸ்கோப்பை நிறுத்திக்கிறேன். ஸோ எவ்வளோ இப்போ மினி ரத்னானா எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், மகாரத்னானா எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், மகாரத்னாவில் இருக்க 8 கம்பெனி என்னென்ன, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி படிச்சிருக்கேன். ஸோ மூணாவது வந்து குளோபலைசேஷன். குளோபலைசேஷன்னா லிங்கிங் டொமஸ்டிக் எக்கனாமி வித் தி குளோபல் எக்கனாமி. ஸோ இந்தியன் எக்கனாமியை உலக எக்கனாமியோட லிங்க் பண்ணி, ஸோ எப்படி லிங்க் பண்ணுறோம், how this external sector link happens. These external sector link happens through means like exports and imports, then foreign investments and foreign borrowings. நீ ஃபாரின்ல எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றது மூலமாகவும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாகவும், வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்குறது மூலமாகவும் நம்ம குளோபலைசேஷனுக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் மேல இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிமூவ் பண்றோம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அலோவ் பண்றோம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவுக்கு வந்து ஒரு நிலத்தை வாங்கி அங்கே ஒரு ஃபேக்டரி கட்டி அங்கே இந்தியாவில் ஒரு 2000 பேருக்கு வேலை கொடுத்து அந்த கம்பெனியை நடத்தி கொண்டு போகிறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹூண்டாயா இருக்கட்டும், ஆர் வந்து இப்போ லேட்டஸ்டாக சாம்சங்காக இருக்கட்டும், ஃபாக்ஸ்கானா இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் ஒரு தொழிற்சாலை கட்டி அதில் வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணி அண்ட் தே ஆர் ப்ரொடியூசிங் த கூட்ஸ் இன் இந்தியா. இதுதான் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரினர் இந்தியாவில் டைரக்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்தியன் ஃபாரின்லேயே தான் அவங்க இருப்பாங்க, இந்தியாவுக்குலாம் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க மாட்டாங்க. அவங்க ஃபாரின்ல இருந்துகிட்டே இந்தியன் கம்பெனியோட ஒரு ஷேரை மட்டும் வாங்கிப்பாங்க. ஸோ இந்தியன் கம்பெனியோட ஒரு ஷேரை மட்டும் வாங்குறப்போ அவங்க அந்த இந்தியன் கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆயிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து ஓன் பண்ண மாட்டாங்க. இப்போ மாருதி சுசுகி அப்படிங்கிறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா சுசுகி இந்தியாவுக்கு வந்து மாருதி கூட டைப் பண்ணி இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஜியோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 9.9%. ஸோ அப்போ ஜியோட ஷேர்ஸ் மட்டும் தான் கூகுள் ஃபேஸ்புக் வாங்கியிருக்கே தவிர லோக்கல் ஆப்ரேஷன்ல எதுவுமே அவங்க பண்றது இல்லை. ஸோ அப்போ தே ஜஸ்ட் பாட் தி ஷேர்ஸ். ஸோ இதான் வந்து குளோபலைசேஷன், இன்டர்டிபெண்டன்ஸ் அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் லோக்கல் எக்கனாமி வித் தி குளோபல் எக்கனாமி. ஸோ அதான் இந்தியன் எக்கனாமி த்ரூ நெட்வொர்க்ஸ். ஸோ இந்த குளோபலைசேஷன் நடக்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வி டிஸ்கஸ் இன் தி 10th NCERT, 9th NCERTலோ 10th NCERTலோ 10th NCERTல டிஸ்கஸ் பண்ணுறப்போ வாட் இஸ் குளோபலைசேஷன், வாட் இஸ் MNCs அண்ட் ஹவு திஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஆர்
ரீசன்ஸ் ஃபார் குளோபலைசேஷன், குளோபலைசேஷனோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம எங்கே பார்த்தோம், யூ ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இன் தி 10th NCERT கிளாஸ். ஸோ அந்த வீடியோ பாருங்க, யூ வில் கெட் தி ஐடியா. ஸோ குளோபலைசேஷனில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அண்ட் அவுட் சோர்சிங். ஸோ என்ன வேணும் அப்படின்னா இந்த ஃபாரின் கம்பெனிஸ்க்கு எல்லாமே இப்போ வந்து எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மாதிரி இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஒரு அமெரிக்கன் கம்பெனி இந்தியாவுக்கு வருது அப்படின்னா அவங்க ஏன் அமெரிக்காலே உற்பத்தி பண்ணலாம், ஏன் இந்தியாவுக்கு வரணும்? அமெரிக்கா ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஆயிடுச்சு, அங்கே இருக்கிற மக்கள்லாம் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னா எல்லாரும் நிறைய சம்பளம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு டெவலப்டு கண்ட்ரினா எல்லாரோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹை, அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹை, ஸோ சேலரி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஹை. ஸோ அவங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருக்கிறதுனால அங்கே உங்களுக்கு லேபர் காஸ்ட் அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ யூ நீட் அ டெஸ்டினேஷன் வேர் லேபர் காஸ்ட் இஸ் லோ அண்ட் மோர் ஸ்கில்டு லேபர் இஸ் அவைலபிள். உங்களுக்கு லேபர் வந்து ஸ்கில்டு லேபராகவும் இருக்கணும், நீங்கள் என்ன கம்பெனியோ அந்த கம்பெனிக்கான ஸ்கில் இருக்கணும். அட் தி சேம் டைம் அந்த லேபரோட காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்குலாம் இருக்கிற 2 ஆப்பர்ச்சுனிட்டி எது அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து சைனா, இன்னொன்று வந்து இந்தியா. இங்கே வந்து ஆளுங்களும் நிறையா இருக்காங்க, அவங்க ஸ்கில்டாகவும் இருக்காங்க. ஸோ நமக்கு முன்னாடியே ஒரு 13 வருஷம் முன்னாடியே சைனா அவங்களோட எக்கனாமி ஓப்பன் அப் பண்ணிட்டதுனால தே அட்ராக்டட் ஆல் தி இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அதனால அவங்க வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரியாக மாறிட்டாங்க. நம்ம 91ல் ஓப்பன் அப் பண்ணுறப்போ நமக்கு சர்வீஸ் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் பாக்கி இருந்தது. ஸோ ஆல் தி சர்வீஸ் செக்டர் கம்பெனி கேம் டு இந்தியா அண்ட் நேச்சுரலி வி ஆர் அன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்பெனிங்கிறதுனால வி காட் தி சர்வீஸ் செக்டருக்கு யூ நீட் டு ஹாவ் கம்யூனிகேஷன். ஸோ அப்போ இங்கிலீஷ் ஸ்கில் வேணும். ஸோ அதனால வந்து சர்வீஸ் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வந்தது அண்ட் இந்தியா ஆல்சோ பிகேம் அ சர்வீஸ் செக்டர் நேஷன். ஸோ தட் இஸ் தி க்ரோத் ஸ்டோரி ஆஃப் போத் இந்தியா அண்ட் சைனா. இதெல்லாம் தான் 10th சாப்டரில் இருக்கும். ஸோ அவுட் சோர்சிங், ஸோ சீப் லேபர் வித் ஸ்கில்ஸ். ஸோ சீப் லேபர் வித் 10th சாப்டரில் இந்த மேட்டர் இருக்காது, ஜஸ்ட் தே வுட் ஹவ் கம்பேர்ட். பட் திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. ஏன் சைனா மேனுஃபேக்சரிங் ஆச்சு, இந்தியா சர்வீஸ் ஆச்சுன்னா இதான் ரீசன். அந்த டைமில் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அவுட் சோர்சிங் நமக்கு என்ன வந்தது அப்படின்னா சீப் லேபர் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்கிறதுனால ஃபாரின் கம்பெனிஸோடைய சர்வீஸ் செக்டர் அவுட் சோர்சிங்லாம் இந்தியாவுக்கு வந்தது. லைக் கால் சென்டராக இருக்கட்டும், ஆர் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் பார்ட், ஆர் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் பார்ட். இப்போ ஒரு பெரிய ஃபாரின் கம்பெனி இருக்கும், அது அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கும், அவங்களோட கஸ்டமர் கேர் இந்தியாவில் இயங்கும். ஸோ இந்தியா நீங்கள் அங்கே இருக்கிற கஸ்டமர் ஃபோன் அடிச்சா அந்த ஃபோன் கால் வந்து இந்தியாவுக்கு தான் வரும். ஸோ இந்த மாதிரி டெலிகம்யூனிகேஷன் டெவலப் ஆயிட்டதுனால அவுட் சோர்சிங். ஸோ அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த 90s early 2000s பார்த்தா நிறைய கால் சென்டர் பேஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்தது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஏர்லி கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணி ஐடியில் நிறைய டெவலப் ஆயிருந்ததுனால ஐடி கம்பெனிஸ் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் நிறைய வந்துருச்சு. ஏன்னா இந்தியா வந்து 80sலேயே கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் இந்த குளோபலைசேஷனுக்கு ஒரு காரணமாக இருந்த இன்னொரு ஆர்கனைசேஷன் தான் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ 90s வந்து இந்தியா மட்டும் குளோபலைஸ் ஆன ஒரு வருஷம் கிடையாது. 90sல தான் வந்து உலகமே வந்து குளோபலைஸ் ஆச்சு. அந்த குளோபலைசேஷனுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாஷிங்டன் கன்சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதுக்குள்ளே போக வேணாம். என்ன மேட்டர் அப்படின்னா IMF அண்ட் வேர்ல்ட் பேங்க் இவங்களோட அஜெண்டாவே என்ன அப்படின்னா தேர் அஜெண்டா வாஸ் டு ஓப்பன் அப் ஆல் தி எக்கனாமிஸ் ஸோ தட் தி டெவலப்டு கண்ட்ரிஸ். ஸோ IMF வேர்ல்ட் பேங்காக இருக்கட்டும், WTO இருக்கட்டும், எல்லாமே டெவலப்டு நாடுகளுடைய இன்ட்ரெஸ்ட்டை தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாடிஸாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அமெரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுக்கு சீப் லேபர் தேவை. ஸோ அப்போ சீப் லேபர் தரணும்னா அவங்க இந்தியாவுக்கு வரணும். பட் இந்தியா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்தியன் எக்கனாமியை ஓப்பன் அப் பண்ணணும். ஸோ அப்போ ஓப்பன் அப் பண்ண வைக்கிறது அவங்களோட ஒரு அஜெண்டாவாக இருக்கு. ஸோ அது IMF வந்து அது ஒரு பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணுது. தோ வி நீடட் பிரைவேட் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், பட் IMFோட ஒரு அஜெண்டாவாகவே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வி ஆல்சோ நீட் ட்ரேட். இப்போ அவங்க அந்த ஃபாரின் கம்பெனிஸ் உருவாக்குற கூட்ஸ் வந்து இந்தியாவுக்கு விற்கணும்னாலோ இல்லை இந்தியாவில் விற்கிற கூட்ஸை அவங்க வந்து வாங்கணும்னாலோ இம்போர்ட் டியூட்டி எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ்லாம் இருக்கிறதுனால அந்த பொருளோட விலை உயர்ந்துருது. ஃப்ரீ ட்ரேட் நடக்க மாட்டேங்குது. இந்த ஒரு ட்ரேடுக்கு வந்து நிறைய டாரிஃப் பேரியர், நான் டாரிஃப் பேரியர் இருக்கு. இந்த டாரிஃப் பேரியர்ஸும் நான் டாரிஃப் பேரியர்ஸும் இல்லை அப்படின்னா ட்ரேடு வந்து ஈஸியாக நடக்கும். ஸோ ட்ரேட் ஈஸியாக நடந்தால் கம்பெனிஸ் வளரும். ஸோ அதனால WTO ஒரு டூலாக யூஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிற இந்த ஐடியாவை கிரியேட் பண்ணிட்டா அவங்க நாட்டு கம்பெனிஸ்க்குலாம் ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனில் டெவலப்டு நாடுகளோட குறிக்கோள்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு ஏஜென்சிஸாக தான் WTOலாம் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்தியா WTO மேலே வச்சுக்கிற கன்சர்ன்ஸ். இந்தியா மட்டும் இல்லை, ஆல் தி டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க, தேர் ஓப்பனிங் தி எக்கானமி. ஸோ 1995ல தான் WTO கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப், கேட் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி மட்டும்தான் இருந்தது. வேர்ல்டு வைடு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்ரீட்டி. பட் அந்த வேர்ல்டு வைட் ட்ரேடை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷனாக WTO வந்து எமர்ஜ் ஆகுது பை ரீப்ளேசிங் திஸ் கேட். ஸோ இந்த கேட்டுக்கு பதிலாக WTO வருது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரூல் பேஸ்டு ட்ரேடிங், எப்படி வந்து இம்போர்ட் பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன ரூல்ஸு அப்படிங்கிறத இவங்க வந்து உருவாக்குறாங்க.
ஒரு செக்டருக்கும் அக்ரிகல்ச்சருக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லா செக்டரோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ட்ரேட். ஃப்ரீ ட்ரேட்னா என்ன அப்படின்னா ரிமூவல் ஆஃப் டாரிஃப் அண்ட் நான் டாரிஃப் பேரியர்ஸ். டாரிஃப் பேரியர்னா என்னதுன்னா டாக்ஸ் பேரியர். நீங்க ஒரு இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்றப்போ அந்த ஒரு கண்ட்ரி வந்து ஒரு இம்போர்ட்டிங் கண்ட்ரி இம்போர்ட் டியூட்டி போடுவாங்க. அதே ஒரு நாட்டுல இருந்து ஒரு பொருள் எக்ஸ்போர்ட் பண்றப்போ நம்ம எக்ஸ்போர்ட் டியூட்டி போடுவோம். ஸோ இம்போர்ட் டியூட்டி எக்ஸ்போர்ட் டியூட்டி இருக்கிறதுனால என்ன, இம்போர்ட் டியூட்டி ஏன் போடுறோம், இம்போர்ட்டை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு. எக்ஸ்போர்ட் டியூட்டி ஏன் போடுறோம்னா எக்ஸ்போர்ட்டை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு. அண்ட் அது மூலமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ வருது. ஸோ இந்த இம்போர்ட் டியூட்டிஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் வந்து தே ஆர் கால்ட் அஸ் டாரிஃப் பேரியர்ஸ். இப்படி டாக்ஸா போட்டு ஒரு பொருளை ஓட ப்ரைஸை ஏற்றி விடுறது. நான் டாரிஃப் பேரியர்ஸ்னா என்னதுன்னா டாக்ஸ் இல்லாமல் ட்ரேடுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். லைக் பேக்கேஜிங் நார்ம்ஸ் இருக்கும், இந்த மாதிரி பேக்கேஜிங் இருக்கணும், இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கணும், குவாலிட்டி கிரேடிங் இருக்கும். ஹை கிரேடுக்கு மட்டும் தான் அலோடு, லோ கிரேட் அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போகிறது நான் டாரிஃப். ஸோ இந்த மாதிரி பேரியர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃப்ரீ ட்ரேட் நடக்கணுங்கிறது தான் WTOட எய்ம். பட் இவங்க வந்து டாமினேஷன் ஆஃப் டெவலப்டு நேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ டெவலப் நேஷன்ஸோட இன்ட்ரெஸ்ட் அங்கே டாமினேட் ஆகுது அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியாலாம் இதனால் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸோட ஒரு வாய்ஸாக தான் இந்தியா வந்து WTOவில் செயல்படுது அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியும் வந்து 11th NCERTல கொடுத்துருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுட் செக்யூரிட்டிக்கு நம்ம ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கறது சப்சிடி கொடுக்கக்கூடாது. நம்ம நாட்டு ஃபார்மர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ சப்சிடி கொடுக்கணும், நம்ம ரேஷன் கடையில் வந்து மக்களுக்கு வந்து எவ்வளோ விலையில் விற்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் WTO வந்து தலையிடுறப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸோட சாவர்னிட்டி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ இருக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் WTOவில் போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் LPG ரிஃபார்ம்ஸ், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையும் லிபரலைஸ் பண்ணோம், ப்ரைவேட் செக்டரை நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண வச்சோம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸையும் ஃப்ரீ ஆகணும். ஸோ இதுதான் வந்து LPG ரிஃபார்ம்ஸ். இந்த LPG ரிஃபார்ம்ஸோடைய அசஸ்மெண்ட். ஸோ இது வந்து LPG ரிஃபார்ம்ஸ் வந்து இப்போ 30 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த புக்கில் வந்து கொஞ்சம் அசஸ் பண்ணியிருப்பாங்க இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் GDP growth. ஸோ LPG ரிஃபார்ம்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் எக்கனாமியோட growth வந்து 2 to 4% தான் இருந்துச்சு. அண்ட் இந்தியா வாஸ் அ ஸ்லோ எக்கனாமி. ஸோ அதாவது வந்து ஃபாஸ்ட் growth எக்கனாமின்னு சொல்லலை, ஸ்லோ அண்ட் ஸ்டாக்னேட்டட் எக்கனாமி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 3% to 4% தான் growth வருது அப்படின்னா அது ரொம்ப கம்மி growth. பட் LPG ரிஃபார்ம்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கடந்த 30 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜ் இந்தியன் எக்கனாமியோட growth வந்து we were able to reach 2 to 4 இருந்த அந்த growth rate வந்து now we are able to reach almost 7-8. ஓகே, ஸோ நம்ம ஆவரேஜா எப்பவுமே 6-7-8 அப்படிங்கிற இந்த 3 நம்பருக்குள்ளேயே மெயின்டைன் பண்றோம். அண்ட் 7 and 8 வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றோம். இப்போ பேண்டமிக்ல கூட பாத்தீங்கன்னா பேண்டமிக்ல நம்ம நெகட்டிவ் போனாலும் பேண்டமிக் அப்புறமா கன்சிக்யூட்டிவா 4 இயர்ஸா 2021, 22, 23, 24 4 வருஷமும் நம்ம 7% growth. இந்த மாதிரி ஹை growth rate எக்கனாமியா நம்ம மாறணும். அண்ட் சர்வீஸ் செக்டர் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இந்தியா காட் ஆல் தி சர்வீஸ் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பிகாஸ் நம்ம டிலேடா ஓப்பன் அப் பண்ணதுனாலையும், இது ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேஷனா இருக்கிறதுனாலையும், அண்ட் நிறைய கம்ப்யூட்டரைசேஷன் ஆல்ரெடி பண்ணிட்டதுனாலையும் சர்வீஸ் செக்டர் க்ரோ ஆயிடுச்சு. நம்ம லேட்டா நம்ம LPG ரிஃபார்ம்ஸ் வந்து நம்ம 70ஸ்லயோ 80ஸ்லயோ பண்ணியிருந்தாலே இந்தியாவும் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல க்ரோ ஆயிருக்கும். ஆனா நம்ம லேட்டா பண்ணதுனால மேனுஃபேக்சரிங் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சைனாக்கு போயிடுச்சு. ஸோ ஆல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் சைனாக்கு போயிட்டு அங்க இருக்கிற சீப் லேபரை பயன்படுத்தி மேனுஃபேக்சரிங் அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சைனாவும் வந்து தே இன்சென்டிவைஸ் வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் தே கேப்சர்ட் இட். ஸோ அது மூலமாக தான் சைனா வந்து குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாதிரி இன்னைக்கு வேர்ல்டுக்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட் பேஸ்ட் எக்கனாமியா மாறிடுச்சு. பட் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் அப் பண்ணனால தான் வி காட் தி சர்வீஸ் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்க்ரீஸ் இன் FDI அண்ட் FPA. ஸோ அடுத்த இந்த 30 வருஷத்துல வந்து நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ எவ்ரி இயர் வந்து நமக்கு கண்டினியூஸாக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதுனாலையும் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்றதுனாலையும் நம்ம கவர்மெண்ட் நம்ம எக்கனாமி வந்து நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் ஏர்ன் பண்றாங்க. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸும் அதிகமாயிட்டே போகுது. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு $200 பில்லியன் இருந்த ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இன்னைக்கு $650 பில்லியன் வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ we are having $650 பில்லியன். இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் குட்ஸா மாறி இருக்கு. நம்ம 90ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர்ல செல்ஃப் சஃபிஷியன்சியா இருப்போம். அப்புறம் அதை தாண்டி இப்போ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி வந்து நம்ம ஆட்டோமொபைல், இன்ஜினியரிங் குட்ஸ், IT. ஸோ IT அண்ட் சாஃப்ட்வேர், ஐடி சாஃப்ட்வேர் செக்டர்ல இந்தியா இஸ் மேஜர் எக்ஸ்போர்ட்டர். அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், இது கிளாசிக்கல். ஸோ இதுல எல்லாமே இந்தியா வந்து ஒரு மேஜர் எக்ஸ்போர்ட்டரா எமர்ஜ் ஆயிருக்கு. என்னதான் இதெல்லாம் நடந்தாலும் நாட் இனஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் பீங் ஜென்ரேட்டட். இனஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகல. ஏன்னா சர்வீஸ் செக்டர் பேஸ்டு growth தான் நடந்திருக்கு. LPG ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறமா நமக்கு வந்து growth எல்லாமே சர்வீஸ் செக்டர் பேஸ்டு growth தான் இருக்கே தவிர மேனுஃபேக்சரிங் செக்டர் growth வரல. ஸோ மேனுஃபேக்சரிங் தான் வந்து லேபர் இன்டென்சிவ்.
அதாவது ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜிடிபியை நீங்க உருவாக்கணும்னா 100 பேர் வேலை செஞ்சாதான் மேனுஃபேக்சரிங்ல 1000 ரூபாய் ஜிடிபி வரும். ஆனா சர்வீஸ் செக்டர்ல 10 பேர் வேலை செஞ்சாலே 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜிடிபி உருவாக்கலாம். ஸோ அப்போ இந்தியாவோட சர்வீஸ் செக்டர் growthனால இந்தியாவோட ஜிடிபி உயர்ந்துகிட்டே போகுது. ஆனா 10 பேருக்கு தான் வேலை கிடைக்குது, மிச்சம் 90 பேர் கிடைக்காது. ஆனா அதுவே மேனுஃபேக்சரிங் இருந்தா 100 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஸோ வி ஆர் ஹேவிங் growth பட் வி ஆர் நாட் ஹேவிங் ஜாப்ஸ். தட் இஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சர்வீஸ் செக்டர். அதனால தான் இந்தியா வந்து ஜாப்லெஸ் growth அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பத்தி நம்ம ஃபியூச்சர் சாப்டர்ல பார்ப்போம். ஸோ அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்கனாமில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் டிக்ளைன் இன் அக்ரிகல்ச்சர், ரிடக்ஷன் ஆஃப் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர் சப்சிடி. ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஃபெர்டிலைசர் சப்சிடியும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கவர்மெண்ட்டும் என்ன பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க, கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் சப்சிடிஸ் கிவன் டு தி ஃபார்ம்ஸ் வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தேர் வாஸ் அ ஹியூஜ் டிக்ளைன் இன் ஜிடிபி ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அக்ரிகல்ச்சரோட ஜிடிபி ஷேர் குறைஞ்சதுக்கு அது மட்டும் ரீசன் இல்லை, மேனுஃபேக்சரிங்கும் சர்வீசஸும் இன்க்ரீஸ் ஆனதுனால அக்ரிகல்ச்சரோட ஷேர் குறைஞ்சிச்சு. ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஸ் சச் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. பட் நம்ம சப்சிடிஸ் எல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். யூனிவர்சல் சப்சிடி எல்லாம் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நியூட்ரியன் பேஸ்ட் சப்சிடி அந்த மாதிரிலாம் போயிருப்போம் ஃபெர்டிலைசருக்கு. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன நடக்குதுன்னா, இன்க்ரீஸ் காம்படிஷன். பிரைவேட் செக்டர் நிறைய வந்துட்டதுனாலையும் ஃபாரின் கம்பெனிஸ் நிறைய வந்துட்டதுனாலையும் காம்படிஷன் இன்க்ரீஸ்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்ததுனாலையும் பிரைவேட் செக்டர்ஸ் வந்து நிறைய வந்ததுனாலையும் என்ன ஆகுது, காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகி அண்ட் நிறைய பேரலாக நம்ம இம்போர்ட் மேலே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணனால இம்போர்ட்ஸும் வந்துருச்சு. ஸோ சைனாவில் இருக்கிற சீப் கூட்ஸ் எல்லாம் ஈஸியாக இந்தியாக்குள்ளே வந்துருச்சுன்னா அப்போ இந்தியன் கூட்ஸ்லாம் யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இம்போர்ட் மேலே இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணதுனால டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் வி கிரியேட்டட் ஒன்லி இன்அடிக்வேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தியன் எக்கனாமியோட பொட்டன்ஷியலுக்கு கேட்டர் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம உருவாக்கல. ஸோ அதனால இன்அடிக்வேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். அண்ட் லேக் ஆஃப் மார்க்கெட் ஆக்சஸ் ஃபார் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ WTO மூலமா இந்தியா தன்னுடைய மார்க்கெட் ஓப்பன் அப் பண்ணும், இந்தியா தன்னோட இம்போர்ட் டியூட்டிஸை குறைக்கணும் அப்படின்னு தான் WTO இயங்குதே தவிர டெவலப்டு நாடுகள் வந்து அவங்களோட இம்போர்ட் டியூட்டிஸை குறைச்சாங்களான்னா குறைக்கல. அதை வந்து WTO கேள்வி கேட்கறதான கேள்வி கேட்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல நடக்குது. ஸோ அதனால இந்தியா வந்து ஒரு கூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதுக்கான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நான் டாரிஃப் பேரியர்ஸா வந்து நிறைய வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் போடுறாங்க. டாரிஃப் பேரியரா போடல, நான் டாரிஃப் பேரியர்ஸா, இந்த குவாலிட்டியில் இருக்கணும், இந்த கிரேடிங்ல இருக்கணும், இப்படி பேக்கேஜிங்ல இருக்கணும், இவ்வளோ சுத்தமாக இருக்கணும், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம வருஷம் வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதோட ஷேர்ஸை வித்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, வி ஆர் மிஸ்ஸிங் தி டார்கெட்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸில் நிறைய பிரைவேட் கிட்ட விற்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் நிறைய விற்க மாட்டேங்குது அண்ட் டார்கெட்ஸ் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு சைடில் என்னன்னா, அப்படி ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் வித்தாங்கன்னு நான் சொல்றேன்ல, கவர்மெண்ட்டே ஒரு சில கம்பெனிஸ் பிரைவேட்டுக்கு வித்தாங்க அப்படின்னு. அப்படி விற்கிறப்போ அவங்க வந்து அப்போ இருக்கிற கரண்ட் வேல்யூ என்னவோ அதை வித்துட்டாங்க. ஸோ லாங் டேர்ம்ல அந்த கம்பெனி கவர்மெண்ட் கிட்டே வந்திருந்ததுன்னா கவர்மெண்ட் நிறைய லாபம் வந்திருக்கலாம். பட் அவங்க அதெல்லாம் பிரைவேட் கிட்ட வித்ததுனால அந்த லாபத்தை ஃபோர்கோ பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ஃபேக்டர் இன் பண்ணாம கம்மி விலைக்கு வித்துட்டதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ கம்மி விலைக்கு வித்ததுனால என்ன ஆயிடுச்சு, அண்டர் வேல்யூவேஷன் பண்ணதுனால கவர்மெண்ட் வர வேண்டிய இனஃப் வருமானம் வரல. ஸோ ஃபிஸ்கல் பாலிசிஸ்ல நம்ம கொடுத்த டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் பிரைவேட் செக்டர்ஸ்க்கும் ஃபாரின் செக்டர்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகம் வரணும் அப்படிங்கிறதுனால கார்பரேட் டாக்ஸஸை நம்ம குறைச்சோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டைரக்ட் டாக்ஸஸையும் இன்டைரக்ட் டாக்ஸஸையும் குறைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் எஸ்பெஷலி டைரக்ட் டாக்ஸஸ், கார்பரேட் டாக்ஸஸை குறைச்சாதான் நிறைய பேர் வந்து டாக்ஸ் கட்டுவாங்க. டாக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் டாக்ஸ் எவேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி ரேட்ஸ் குறைச்சோம். ஸோ ரேட்ஸை குறைச்சதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வளர்ந்துச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, கூடவே கவர்மெண்ட்க்கு ரெவன்யூ குறைஞ்சிச்சு. ஸோ டாக்ஸ் மூலமாக வரக்கூடிய வருமானம் வரல. ஏன்னா டாக்ஸ் ரேட்ஸ் குறைச்சாலும் நிறைய பேர் வந்து டாக்ஸ் கட்டல. ஸோ அதனால வந்து கவர்மெண்ட் டிடன்ட் கெட் இனஃப் ரெவன்யூ. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஓவராலா வந்து இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து இட் வைடன் தி டிஸ்பாரிட்டிஸ். ஸோ ரிச்சுக்கும் புவருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்பாரிட்டிஸ், டெவலப்டு ஸ்டேட்ஸ்க்கும் அண்டர் டெவலப்டு ஸ்டேட்ஸ்க்கும் உள்ள இருக்கிற டிஸ்பாரிட்டிஸ், அந்த மாதிரி டிஸ்பாரிட்டிஸை வைடன் அப் பண்ணிடுச்சு. இட் கிரியேட்டட் இன்இக்வாலிட்டி அண்ட் ஒன்லி ஃபியூ செக்டர்ஸ் பெனிஃபிட்டட். இந்த LPG ரிஃபார்ம்ஸ்னால ஒன்லி ஃபியூ செக்டர்ஸ் லைக் டெலிகம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, ஃபினான்ஸு, என்டர்டெயின்மெண்ட், டிராவல், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் சர்வீசஸ், ரியல் எஸ்டேட், ட்ரேட், இதெல்லாம் தான் வந்து பெனிஃபிட் அடைஞ்சதே தவிர அக்ரிகல்ச்சரும் இண்டஸ்ட்ரீஸும் பெருசா பெனிஃபிட் அடையல. அக்ரிகல்ச்சர் அகெயின் பிகேம் அன்ப்ரொடக்டிவ் அண்ட் லேண்ட் ஃப்ராக்மெண்டேஷன்னால அன்ப்ரொடக்டிவ் ஆகி அகெயின் வந்து அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரெஸ்க்குள்ள போயிடுச்சு. இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெருசா டெவலப் ஆகல, ஏன்னா இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் பேஸே கிரியேட் பண்ணல.
பொதுவாக ஒரு எக்கனாமி அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிலேருந்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி ஆகும், இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிலேருந்து சர்வீஸ் எக்கனாமி ஆகும். பட் இந்தியன் எக்கனாமி டைரக்டா அக்ரிகல்ச்சர் டு சர்வீஸ் ஆனதுனால வி ஸ்கிப் தி மேனுஃபேக்சரிங். ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ அந்த செக்டர்ஸ்ல எந்த க்ரோத்தும் வரல அப்படின்னு சொல்றது தான் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அசஸ்மெண்ட் ஆஃப் தி எல்பிஜி ரிஃபார்ம்ஸ். ஸோ நம்ம வந்து இதோட தேர்ட் யூனிட்டை கம்ப்ளீட் பண்றோம். அண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த் அண்ட் செவன்த் வீடியோ அதில் வந்து நம்ம என்சிஆர்டியோட முதல் 3 சாப்டரை இன்டெப்தா 2 வீடியோவா போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2.5 hours to 3 hours வரும். இவ்வளோ இந்த டீட்டெயில்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 years ஆஃப் இந்தியாவோட எக்கனாமிக் ஹிஸ்டரியை நம்ம பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமா ஐம் ஷோர் தட் யூ ஹவ் காட்டன் சம் ஐடியா ரிகார்டிங் தி இந்தியாஸ் எக்கனாமிக் ஹிஸ்டரி ஸ்டார்டிங் ஃப்ரம் why, what is the state of economy during independence, what happened in the initial 50 years, and why it led to the LPG 1991 balance of payment crisis. Balance of payment crisis அப்புறமா நம்ம ஏன் LPG reforms பண்ணோம், ஆனால் அந்த LPG reforms உடைய அவுட்கம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஐடியா பேஸ் பண்ணி ஐ ஹோப் யூ ஹாவ் குட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ். ஸோ இதுக்கான ஸ்லைட்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எல்லாரும் பார்த்துக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த கதையை கேட்டு இந்த ஸ்லைடை டவுன்லோட் பண்ணி இந்த ஸ்லைடை படிச்சுக்கிட்டா என்சிஆர்டியை படிச்சா மாதிரி அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. அப்படி பண்ணலாம். ஆனா அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா கடைசி வரைக்கும் நீங்க என்சிஆர்டி எடுத்தே படிக்கல அப்படின்னா யூ ஓன்ட் கெட் த கிரஸ்ப். நம்ம படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிறப்போ வரக்கூடிய தெளிவு வந்து எப்பவுமே வராது. வேற எதுக்குமே அது சமம் கிடையாது. ஸோ நீங்க நிச்சயமா என்சிஆர்டி படிங்க. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி என்சிஆர்டி படிச்சிருந்தீங்கன்னா அது படிக்க கொஞ்சம் லேட் ஆகும். பட் இப்போ நீங்க என்சிஆர்டி எடுத்து படிச்சீங்கன்னா சீக்கிரமா படிச்சிருவீங்க. ஏன்னா எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ எல்லாமே புரிஞ்சதுனால நீங்க இந்த வீடியோ பார்க்காம என்சிஆர்டி படிக்கும்போது அது உங்களுக்கு வந்து 5 நாள்ல முடிக்க வேண்டியதை இப்போ நீங்க எடுத்து என்சிஆர்டி படிச்சீங்கன்னா 2 நாள்லயே முடிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பீடா முடிச்சிடலாம். பிளஸ் நீங்களே படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரீட் என்சிஆர்டிஸ், யூஸ் திஸ் வீடியோஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டவுட்டை ஆன்சர் பண்றேன். ஓகே. ஸோ வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பிஃபோர் கோயிங் இன் ஐ திங்க் ஐ டென்ட் சே ஒன் திங். ஏன் வந்து இன்இக்வாலிட்டி அதிகமாச்சு அப்படிங்கிறத நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் சொல்லிட்டு வைண்ட் அப் பண்ணிடுறேன். ஏன் இன்இக்வாலிட்டி அதிகமாச்சு அப்படின்னா பிரைவேட் செக்டர்ஸ் அதிகமாக வந்துட்டதுனாலையும் ஃபாரின் பிளேயர்ஸ் அதிகமாக வந்துட்டதுனாலையும் இந்தியன் எக்கனாமி சோஷியலிஸ்டிக்லேருந்து கேபிட்டலிஸ்டிக் நோக்கி போகுது. கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் பிரைவேட் செக்டர் இருக்கிறப்போ டிமாண்ட் வில் பி கேட்டர்ட் அண்ட் நாட் தி நீட்ஸ். ஸோ பணம் இருக்கிறவன் வாங்கிக்கோ, பணம் இல்லாத வாங்காது. பணம் இல்லாத எங்கே போகணும்? கவர்மெண்ட்டை தான் போகணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அந்த இடத்துல அது குவாலிட்டியாக இல்லாத போது ரிச்சுக்கும் புவருக்கு நடுவில் வேரியேஷன்ஸ் வருது. நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனாலையும் புவர் பீப்புளுக்கு வேலை இல்லாதவங்க எல்லாருக்குமே இனஃப் மணி இல்லாதனால அவங்க பாவர்ட்டிக்குள்ளே தள்ளப்படுறாங்க. ஒரு சைடில் ஒரு செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி வளர்ந்து 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 கண்ட்ரியோட ஜிடிபி வளர்ந்துட்டு இருக்கு, அந்த செக்டர்ஸும் வளர்ந்துகிட்டு இருக்கு, பணக்காரர்கள் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு செக்டர்ஸ்ல நிறைய பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல, அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டியில் இருக்காங்க. ஸோ இந்த பிரைவேட் செக்டர் அண்ட் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி தான் அந்த இன்இக்வாலிட்டி அதிகப்படுத்துச்சு. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் விச் வைடன் தி இன்இக்வாலிட்டி. ஆனா இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறமா தான் எக்கனாமி நிறைய க்ரோ ஆயிருக்கு. இந்த க்ரோத் வந்து நிறைய பாவர்ட்டி அலிவேஷனையும் பண்ணியிருக்கு. ஸோ பாவர்ட்டி அலிவேஷனும் நடந்திருக்கு சைமல்டேனியஸா அப்படிங்கிறதும் ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. அது இந்த போன வருஷம் எக்கனாமிக் சர்வேலையும் அந்த ஆர்குமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதான் வந்து அந்த பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன். ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப் தி வீடியோ. வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. வில் டிஸ்கஸ். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற 7 சாப்டர்ஸையும் குயிக்காக வந்து டிஸ்கஸ் பண்ணி வில் வைண்ட் அப். ஓகே. வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.